என்னை வாழ வைத்த தெய்வமாகிய குருநாதர் குரு ராமசுப்பு ஐயா மற்றும் எல் துரைசாமி ஐயா மற்றும் ஆர் மணியன் ஐயா அவர்களுடைய பொறுப்பாதங்களை வணங்கி நாடி ஜோதிட வகுப்பு ஃபுல்லோவில் அதுவே வந்துடுச்சு ஜாமக்கோல் பிரசன்ன வகுப்பு இன்றைக்கி கிட்டத்தட்ட 9வது வகுப்பு. சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 8 வகுப்பு முடிஞ்சுது. இன்றைக்கி 9வது வகுப்பாக இதை நடத்துகிறோம். இன்றைக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மற்றும் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நுணுக்கங்கள் அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இல்லைங்களா. கிட்டத்தட்ட இந்த 8 வகுப்பில் நிறைய தியரிகள், நிறைய பாடத்திட்டங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். நிறைய சப்ஜெக்ட்ஸ், உதாரண சார்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்தாச்சு. என்னதான் உதாரண ஜாதகங்களை பார்த்தாலும், என்னதான் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்தாலும் கூட தினமும் ஒரு சார்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். தினமும் ஒரு ஜாதகம், ஒரே ஒரு ஜாதகம், அவ்வளோதான். அந்த ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே, தினம் ஒன்று பார்த்துக்கிட்டு வந்தீங்கனாலே மினிமம் மேக்சிமம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 நாள் 90 நாளில் நீங்கள் ஏறத்தாழ விஷயங்களை கண்டுபிடிச்சிருவீங்க. ஏறத்தாழ கண்டுபிடிச்சிருவீங்க. இது உங்களுக்காக தோண ஆரம்பிச்சிடும். சரிங்களா. இப்போ எல்லாருமே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்புக்கு கொஞ்சம் நேரம், ஃபேஸ்புக்கு கொஞ்சம் நேரம், இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் நேரம், இப்படி கொஞ்சம் நேரமாக போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நாம் மற்றவர்கள் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நாம் என்ன பண்ண போகிறோங்கிறத கொஞ்சம் நாம் யோசனை பண்ணி அதுக்கு தினமும் ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குனா, ஏதோ ஒரு டைம், ஒன்று காலமுறை அல்லது மதியம் அல்லது ஈவினிங், அந்த நேரங்களில் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த ப்ராக்டிஸ் இருந்தால் தான் உங்களால் சொல்ல முடியும். சரி, விஷயத்துக்கு வந்துடுவோம் நம்ம. அதாவது இப்போது ஒரு கேள்வியை பொறுத்து தான் ஜாமக்கோளில் இருக்கக்கூடிய கிரகங்களை நீங்கள் பார்க்கணும். கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். கேள்விகள் தான் கிரகங்களின் தன்மைகளை தீர்மானிக்கின்றது. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க. ஒருத்தர் திருமணத்தை பற்றி கேட்பாங்க, ஒருத்தர் வீடு எப்போ வாங்குவேன் அப்படின்னு கேட்பாங்க. ரைட்டுங்களா. ஒருத்தர் எப்போ வீடு வாங்க முடியும்னு கேட்பாங்க. ஒருத்தர் எப்போ வேலை கிடைக்கும்னு கேட்பாங்க. ஒருத்தருக்கு எப்போ ஃபினான்ஷியல் ரீதியாக செட்டில், என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இப்படி கேள்விகளை பொறுத்து கிரகங்கள் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்துக்கும் நாடிக்கும் ரொம்ப ரொம்ப சம்பந்தம் இருக்கிறது. நாடி ஜோதிடத்துக்கும் இப்போ ஜாமக்கோல் பிரசன்னத்துக்கும் ரொம்ப லிங்க் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த நாடியில் சொல்லக்கூடிய கருத்து என்ன? கிரகங்களை பாருங்கள், அங்கே தசை இல்லை, புத்தி இல்லை, அந்தரம் இல்லை, எதுவும் இல்லை, கிரகங்களை மட்டும் பாருங்கள், அந்த கிரகங்களை வைத்து கொண்டு பலாபலன்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அம்மானா ஒரு கிரகம் சந்திரனை சொல்கிறாங்க, அப்பான்னா சூரியனை சொல்கிறாங்க, குருன்னா ஜாதகர், சுக்கிரன்னா ஜாதகி, இப்படி ஒரு மாறுபட்ட கோணங்கள். இந்த நாடி ஜோதிடத்தை இன்றைக்கி எல்லாரும் விரும்புறதுக்கான காரணம் என்னென்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட், ரொம்ப எளிமையாக பலன் சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட முறை என்றால் அது நாடி தான், நாடி ஜோதிடம் தான். அது பிருகு நந்தி நாடி. அதை நல்லா நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நாடியில் ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னா இந்த ஜாமக்கோல் பிரசனம். நாடி ஜோதிடத்தில் ஒன் ஆஃப் த பார்ட், ஒரு பார்ட் அப்படிங்கிறது. இதுபோல் இந்த ஜாமக்கோல் பிரசனத்தில் என்ன கேள்வி, அந்த கேள்வியை பொறுத்து நீங்கள் ஆராய வேண்டும். இங்கே கேள்வியோடு சேர்த்து கிரகங்களும் வரணும், பாவமும் வரணும், எல்லாமே வரணும். நல்லா புரிஞ்சுங்க. என்ன சார் நாடின்னு சொன்னீங்க, அப்புறம் பாவம்னு சொல்கிறீங்க. நமக்கு பலன் சொல்கிறதுக்கு எனி டூல்ஸ், நாம் பலவிதமான யுக்திகளை கற்றுக்கொள்வதே நம் சிரமப்படக்கூடிய நேரத்தில், அதாவது
நமக்கு கஷ்டமான காலத்தில் பயன்படுத்துறதுக்கு தான். அதுக்கு இந்த டூல்னு அங்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ரூல்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுங்க. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் விதிமுறை சொல்லி கொடுத்துருப்பாங்க. விதிமுறைகள் ரைட்டு, விதி விலக்குகள் யார் சொல்கிறது? விதி விலக்குகள் யாருமே சொல்லித்தரலையே. நாம் விதிமுறைகளை கற்று வச்சுக்கிட்டு அதுக்கு உண்டானதை சொன்னால் விதி விலக்குகள் நிறைய இருக்குது. சொல்கிறாங்களே கஸ்டமர் சொல்கிறாங்க நம்மக்கிட்ட. இப்போ பர்டிகுலராக கேட்பாங்க, சார் நான் வீடு கட்டுவேன்னா அல்லது திருமணம் பண்ண முடியுமா, ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இப்போ நான் வீடு கட்ட முடியுமா அல்லது திருமணம் பண்ண முடியுமா? இப்போ இந்த இதுமே நல்லா பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மனிதனை கன்ஃபியூஷன் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி இது. இந்த கேள்விக்கு உங்களால் இப்போ டக்குன்னு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சட்டுன்னு ஒரு பதில் சொல்லலாம் அப்படின்னா எப்படின்னு பாருங்கள். 7-4 இவ்வளோதான் மேட்ரு. 7ஆம் பாவம் நன்றாக வலுத்திருந்தால் நீங்கள் தாராளமாக திருமணம் பண்ணி வச்சுடுங்கன்னு சொல்லிடுங்க. 4ஆம் பாவம் வலுத்திருந்தால் நீங்கள் வீட்டை கட்டுங்கன்னு சொல்லுங்க. வேலை முடிஞ்சது. சரி, 7க்கும் 4க்கும் சம்பந்தம் என்ன? இப்போ நாடியில் கொஞ்சம் நுழையும். செவ்வாய் என்பது கட்டுமானத்தை குறிக்கிறது, வீடு. சுக்கிரன் என்பது திருமணத்தை குறிக்கிறது. சுக்கிரனும் வீட்டை குறிக்கிறது. ஆனால் முதல்ல திருமணம் அந்த சுக்கிரன். அப்போ முதல்ல செவ்வாயுடைய கான்டாக்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக வீடு கட்டுக்குன்னு சொல்லிவிடுங்க. ரைட்டுங்களா? இப்போ ஒரு கோச்சாரம் போடுறீங்க. அந்த கோச்சாரத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைய பிரசன்னத்தில் நல்லா தெரியுது செவ்வாய் வீக்காக இருக்குது. இப்போ இன்றைக்கே எடுத்துங்களேன், ஏன் அங்கே இங்கே போகிறீங்க? இன்றைக்கி கோச்சாரத்தில் செவ்வாய் எங்கே இருக்குது? நல்லா கவனிச்சிங்க. இன்றைக்கி கோச்சாரத்தில் சிம்மத்தில் செவ்வாயும் கேது இருக்குங்களா? சிம்மத்தில் இருக்குது. அப்போ செவ்வாயும் கேது இருக்குன்னா இப்போ அவர் வீட்டை கட்ட சொன்னால் தடுமாறுவாரா தடுமாற மாட்டாரா? சிம்பிளாக எடுத்துக்கங்க. தடுமாறுவார் இல்லைங்களா? ஆனால் கல்யாணம் பண்ண சொன்னால் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா பாருங்க. சுக்கிரன் எங்கே இருக்குன்னு பாருங்க. சுக்கிரன் செவ்வாய் வீட்டில் இருக்கு, மேஷத்தில் இருக்கா? அப்போ சுக்கிரன் தப்பிச்சு தான் இருக்கு, செவ்வாய் தான் மாட்டிட்டு இருக்கு. அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? ஒரு சின்ன டீவியேஷன்ஸ் தான், வேற ஒன்றுமே கிடையாது. டிஃப்ரென்ஸு தான் நீங்கள் பார்க்கணும். அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதா பெரிய யுக்தி. அர்த்தம் புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? இன்றைய கோச்சாரத்தை வைத்துக்கொண்டே நீங்கள் பேசுங்க. அப்போ அந்த கோச்சாரத்தில் நிகழக்கூடிய தன்மைகளை பொறுத்து நாம் தாராளமாக பதில் சொன்னால் அந்த பதில் 100% சரியாக வரும், தப்பு வராது. ஏன்னா இன்னைக்கு வரக்கூடியதே என்ன? 3 தான் ஜாமக்கோல் பிரசன்னத்தில். ஒன்று உதயம், மற்றொன்று ஆருடம், மற்றொன்று கவிப்பு. இவ்வளோதான். இந்த மூணு தான் அதில் மெயின் சப்ஜெக்ட். உதயம் யார், ஆருடம் யார், கவிப்பு யார்? நல்லா புரிஞ்சுக்க. இப்போ நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். உதயம் என்பது மேஷ உதயம்னு வச்சுக்கோங்க. ஆருடம் என்பதும் மேஷமாகவே வச்சுக்கோங்க. கவிப்பு என்பது எங்கே வச்சுக்கிறீங்க? சுக்கிரனுடைய வீட்டில் வச்சுக்கோங்க. எங்கே? துலாத்திலே வச்சுக்க. இப்போது வீடு கட்ட சொல்லுவீங்களா, திருமணம் பண்ண சொல்லுவீங்களா? கொஞ்சம் சொல்லுங்கள். திருமணம் பண்ண முடியாது ஐயா. 7ஆம் இடம் வந்து திருமணம், அந்த கவிப்பு. வீடு கட்ட சொல்லலாம். முடிஞ்சு போச்சுங்களா? ஓகே. நமக்கு இண்டிகேட் பண்ணுது 2 விஷயத்த. செவ்வாயும் சுக்கிரனும் இண்டிகேட் பண்ணுது. சுக்கிரனுடைய சமாச்சாரம் கொஞ்சம் டிலே ஆகும், செவ்வாயோடைய சமாச்சாரம் டக்குன்னு நடக்கும். அப்போ செவ்வாய் என்றால் வீடு கட்டுமானம், வீடு கட்ட சொல்லுங்கள், சரியாகும். சுக்கிரன் என்றால் ஒரு சுபகாரியம், ஆக சுபகாரியத்தை சற்று தாமதமாகும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இவ்வளோதான் விஷயம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல என்ன இருக்குது? இது ஒரு பெரிய விஷயமே, பெரிய தொந்தரவே கிடையாது. அழகாக நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், நீட்டாக சொல்லலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லையே.
இல்லைங்களா? இதுபோல் கேள்விகள் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய கேள்வி என்ன, சரி நம்மளுடைய கேள்விடா வரக்கூடிய கிளைண்டோட கேள்வி என்ன, அதற்கான காரகிரகங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது, வலிமையாக இருக்கிறதா, அது ஒன்று. நமக்கு ஜாமக்கோல் பிரசன்னத்தில் என்ன சொல்லுது? பிரசன்னம் என்பது நமக்கு காட்டக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அந்த கவிப்பு நிறைய விஷயங்களை கொடுக்கும், அந்த ஆருடம் நிறைய விஷயங்களை கொடுக்கும், அந்த உதயம் நிறைய விஷயங்களை கொடுக்கும். இப்போ உதயம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உதயாதிபதியை வைத்துக்கொண்டு ஒரு லக்னத்தை போல நாம் பார்த்து சொல்லலாம். சரிங்களா? உதயாதிபதியை வச்சுக்கிட்டு ஒரு லக்னத்தை போல அந்த ஜாதகரை பற்றி சொல்கிறது, அது ஒரு கிளியராக சொல்ல முடியும். ரைட்டுங்களா? சரி, ஆருடம் எதற்கு சார்? ஆருடம் என்பது அவர் கேட்க வந்த கேள்வி என்ன, புரியுதுங்களா? இப்போ உதயம்ங்கிறது லக்னம்னா ஆருடம்ங்கிறது என்ன? பாவத்தின் அடிப்படையில் நமக்கு சுட்டி காட்டுதுன்னு அர்த்தம். இந்த பாவம் சம்பந்தமான அவர் கேள்வி. நீங்கள் எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, 1ஆம் பாவம்னா 1ஆம் பாவம் தான் கேட்பாருன்னு நினச்சிக்கிறீங்க, தப்பு. ஆருடம் 1ஆம் பாவத்தில் இருக்குன்னா 1 மட்டும் இல்லை, 1ம் கேட்பார், 5 கேட்பார், 9ம் கேட்பார். இப்படி ஆருடம் 2ஆம் பாவத்தில் இருக்குன்னா 2ம் கேட்பார், 6ம் கேட்பார், 10ம் கேட்பார். அப்போ 2னா வருமானத்தை பற்றி கேட்கலாம், 6னா வேலையை பற்றி கேட்கலாம், 10னா அதே தான் வேலை மற்றும் தொழில், அவ்வளோதான். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு இல்லவே இல்லை. அர்த்தம் புரியுதுங்களா? அப்போது ஜாமக்கோல் பிரசனத்தில் நாம் பார்க்க போகிறது, நம்ம பார்க்கக்கூடிய அந்த கோணங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப நல்ல டீட்டெயிலாக நீங்கள் புரிச்சுக்கணும். நமக்கு பார்த்த உடனே நமக்கு டக்குன்னு நமக்கு ஒரு சிந்தனை வரணும், இதுக்கு இதுதான் இருக்கும், இதை கேட்டு தான் அவங்க வந்திருப்பாங்க அப்படின்ட்டு. புரியுதுங்களா? டவுன்ஷிப்பில் பலன் சொல்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஈஸி, ரைட்டுங்களா? ஆனால் கிராமத்தில் பலன் சொல்கிற ஜோசியர் நீங்கள் பயங்கர டேலண்ட் வேணும், இல்லைன்னா கிராமத்தில் நீடிச்சு இருக்க முடியாது. காரணம் என்ன? காரணம் என்னவா இருக்கும்? அவரும் ஜோசியர், இவங்களும் ஜோசியர். ஆனால் காரணம் என்ன? டவுன்ஷிப்பில் இருக்கிறவங்க பர்டிகுலர் கேள்வியை தான் கேட்பாங்க. பார்ட்டுனா தொழில்னா தொழில் தான். ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்க, சரி இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், எனக்கு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, போர் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் என்னென்ன பார்ப்பீங்க? இப்போ போர் போடலாமான்னு கேட்குறாங்க உங்கள்கிட்ட வீட்டுக்கே, சார் நான் வீடு கட்ட போகிறேன், அந்த இடத்துல போர் பாயிண்ட் போடலாமா வேண்டாமா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? என்ன கிரகம்லாம் வலுத்து இருக்கலாம்? ராகு வலுத்து இருக்கலாங்க ஐயா, சந்திரன் வலுத்து இருக்கலாம், நீர் கிரகம். இந்த உதயாதிபதி ஆருடம்லாம் கவிப்புல இல்லாத இருக்கணும், அந்த உதய அதிபதியும் கவிப்புல இல்லாம இருக்கணும், அதுக்கப்புறம் ஆருடாதிபதியும் கவிப்புல இல்லாம இருக்கணும். சரி, அப்படி இருந்துச்சுன்னா போடலாம் ஐயா, போடலாம். 3ஆம் இடமும் பாத்துக்கோங்க, 3ஆம் இடம் நல்லா இருந்தா கூட போட சொல்லிடலாம். போறேன் 3ஆம் இடம் நல்லா இருந்தாலும் போட சொல்லலாம், முயற்சி. சூப்பர் சூப்பர். நீர் உள்ள இடம், நீர் ராசிகள் போட்டா நிறைய வரும், அதுல மகரமும் சேர்த்துக்கலாம், ஏன்னா பாதி நீர் பாதி நிலம். ரைட், சூப்பர், அருமையான பாயிண்ட். சரி, இப்போ நான் காம்பினேஷன் சொல்கிறேன் பாருங்க, கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. அதே மகரத்தை வச்சுக்கோங்க, உதயத்தை மீன ஆருடமாக வச்சுக்கோங்க. எப்படி சார்? மகரத்தை உதயமாக வச்சுக்கோங்க, மீனத்தை ஆருடமாக வச்சுக்கோங்க, கடகத்தை கவிப்பாக வச்சுக்கோங்க. இப்போ என்ன பலன் சொல்லுவீங்க? கடகம் கவிப்பு, மீனம் ஆருடம், மகரம் உதயம். இப்போ என்ன பலன் சொல்லுவீங்க? இப்போ கன்ஃபியூஷனே வரும். அந்த 7ஆம் இடம் கவிப்பை மட்டும் கரெக்டா என்ன இண்டிகேட் பண்றதுன்னு முதல்ல சொல்லிடணும், அப்பதான் மற்ற விஷயங்களை சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். புரியல எனக்கு என்ன சொல்றீங்க? அந்த கவிப்பை பத்தி ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது. 7ஆம் இடத்துல கவிப்பு இருக்கு உதயத்துக்கு. இல்ல அவங்க கேட்டிருக்கிறது போர் போடலாமான்னு தான் கேட்டாங்க கேள்வி. நீங்க 7ஆம் இடம்னா போகாதீங்க, என்னுடைய கேள்வி போர் போடலாம் ஐயா.
போடலான்னு சொல்லிட்டாரு. மற்றவங்க சார் வணக்கம் சார். வணக்கண்ணா. வணக்கம், சொல்லுங்க. ஐயா போடலாம் ஐயா. போடலாங்களா? ஏன்னா ஆமாய்யா, உதயத்துல இருந்து 6 3 10 11 தான் போடலாம்னு ஒண்ணு இருக்குதுங்க. போடலாங்களா? மூணாம் இடத்துக்கு வந்து ஆறுடம் வந்துடுச்சு. ஆ, அங்க வந்து இப்போ சனி இருக்கு, பாறையோட வந்து தண்ணி கிடைக்கும், அங்க தண்ணி கிடைச்சிரும். கடகம் கழிப்பு. கடகத்துல வந்து ஆமா, கடகம் வந்து கவிப்பாகுது. ம், நல்ல தண்ணிய வந்து நல்ல தண்ணி கிடைக்கிறது கஷ்டம், ஆனா அங்க தண்ணி கிடைச்சிரும், சவுறான தண்ணி கிடைக்கும். அந்த போர் போடுறது வந்து அந்த உதயத்துல இருக்கிறவரே போட்டா கிடைக்கும், ஆனா எதிர்ப்பாலினம் போட்டா கிடைக்காதுன்னு நினைக்கிறேங்க. ம். எதிர்பாலினம் அப்படின்னா 7ஆம் இடம். அவங்க அது யார் கேள்வி கேட்டாரோ ம், அவர் அதை முன்னின்று பண்ணா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உதயம்ங்கிறது ஆண் ராசியா பெண் ராசியா? மகரம் ஆண் ராசி ஐயா. ஆண் ராசி. உதயம் ஆண் ராசி, ஆருடம் பெண் ராசி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, மகரம் ஆண் ராசியா பெண் ராசியா? பெண் ராசி. பெண் ராசி. ஐயா, பெண் ராசிங்க பெண் ஐயா. ராசி ஐயா. பெண் ராசி. 3ஆம் இடம் மீனம். பெண் ராசி. பெண் ராசி. பெண் ராசி. 7ஆம் இடம் கவிப்பு. பெண் ராசி. ஐயா அங்க செவ்வாய் அங்க நீச்சமா இருக்குங்க ஐயா. ஆ, அந்த இடத்துல சந்திரன் உச்சமானாலும் அந்த இடத்துல கவிழ்ப்பு இருக்கு. அப்போ அந்த போர் போட வேண்டாம்னு சொல்லலாங்க ஐயா. ஆ. ஏன்னா மீனம்ன்றது உப்பு நீர் இல்லைங்களா? இப்ப நல்ல நீர்ன்றது கடகத்துல, மகரத்துல சேரு சகதியமா இருக்குது. செவ்வாய் ஆட்சியா இருந்தாலும் ஆனா 7ஆம் இடம் நீச்சமா இருக்கு இல்லைங்களா ஐயா? நல்ல அருமையான இது. செவ்வாய் எங்க நீச்சம் சொன்னதெல்லாம் நல்ல ஒரு பாயிண்ட்டுங்க. நாம இந்த 7ஆம் பாவம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கேள்வி பொருத்தம் பார்க்கணும். அவர் கல்யாணத்தை பத்தி பேசினா மட்டும்தான் 7க்கு போகணும். பிசினஸை பத்தி பேசினா மட்டும்தான் 7க்கு போகணும். லைஃப்பை பத்தி பேசினா மட்டும்தான் 7க்கு நீங்க போகணுமே தவிர, இவர் கேட்ட கேள்விக்கு 7ஆம் இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சார் சொன்ன மாதிரி ஒன்று உதயத்தை பார்க்கலாம், அடுத்து 3ஆம் வீட்டை பார்க்கலாம், முடிஞ்சிருச்சு சாப்டர். 7க்கு நீங்க போக வேண்டாம். 7ல் கவிப்பு விழுந்தா என்ன? ஒண்ணும் இல்லை. அவர் கேட்ட கேள்விக்கு 7க்கு சம்மந்தம் இல்லை இல்லைங்களா? அப்ப தைரியமா சொல்லலாம், தண்ணி வரும், தண்ணி வரும். சரி, என்ன மாதிரி தண்ணி வரும்? எப்படி கிடைக்கும்? சேறு சகதியுமா தண்ணி கிடைக்கும். சரி, அந்த தண்ணி எப்படி குடிக்கிறதுக்கு நிச்சயமா பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு குறைவு. பியூரிஃபிகேஷன் பத்தாது. ஏன் சொல்லக்கூடாது இல்லையா? மகரம் என்பதால சொல்றது புரியுதா புரியலைங்களா ஐயா? தண்ணி எப்படி வரும் சார்? தண்ணி எப்படி சார் கிடைக்கும்? கடகத்தில் விழுந்திருந்தா அது எப்படி கிடைக்கும் தெரியுங்களா? நீர்வீழ்ச்சி போல கிடைக்கும். விருட்சிகத்தில் விழுந்திருந்தா என்ன கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? கழிவு தண்ணி. எப்படி சார்? கொஞ்சம் சாக்கார தண்ணி மாதிரி. அவ்வளவுதான். இதே மகரத்துல விழுந்ததால எப்படி கிடைக்கும்? பரவாயில்ல, ஓரளவுக்கு நிலம் நீர் ரெண்டு இருக்கதால ரெண்டும் கலந்தது. ரெண்டும் கலந்தது. மகரம் என்பது இன்னொன்னு தெரிஞ்சுங்க, அது பண்ணி மேயக்கூடிய இடம்னு அர்த்தம். எப்படி? பன்றிகள் உலா வரக்கூடிய இடம்னு அர்த்தம். என்ன சார்? சரிங்க, கரெக்ட். நீர் நிலம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சொல்லணும். சரி, இது மீனத்தில் இருக்கிறதால கடல். அப்ப பெரிய தண்ணி அல்ல குறையாதது கடல் தான் இல்லைங்களா? சொல்லாம சொல்லக்கூடாது. ஆனா அங்க உப்பு நீர் வரும் இல்லைங்களா ஐயா?
அப்படி பார்த்தோம்னா மேடம், இப்ப சென்னையில ஃபுல்லாவே கடற்கரை தான். அப்ப அவங்க என்ன தண்ணி எடுக்கிறாங்க? ஏதோ அதே தானே துணி துவைக்கிறாங்க, அதே தானே குளிக்கிறாங்க. அப்போ ஆனா அப்ப அப்படி குடிக்கிறதுக்கு பார்த்தோம்னா பயன்படுத்த முடியாது. அப்படி எடுத்துக்கலாம். என்னன்னா மேடம், அங்க வந்து ஆழ அடி வந்து கம்மியா போடணும். ரொம்ப போட்டீங்கன்னா அது ரொம்ப உப்புத்தன்மை அதிகமாயிடும். ஒரு மினிமம் லெவல் போட்டு அதை யூஸ் பண்ணிப்பாரு. சரி சரி, ஆழம் போடாம. உட்கார்ந்துருக்காங்க. கோச்சாரத்துல மீனத்துல சனி இருக்கு. அப்போ அங்க வந்து பாறை வந்துடும். பாறை வந்து தண்ணி வந்ததுன்னா நல்லாதான் இருக்கும். ஆனா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சவுரா இருக்கும். ஏன்னா வந்து இந்த உதயம் ஆர்வலமா ஆகுறதால குடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இருக்காது, குடிக்க அந்த அளவுக்கு முடியாது. பட் வந்து அது தண்ணி வந்து டிடிஎஸ் லெவல் கொஞ்சம் கூட இருக்கும். அந்த மாதிரி தண்ணி நமக்கு கிடைக்கும். உப்பு இருக்காது. சொல்றீங்களே, அவ்வளவுதானே சார்? இவ்வளவுதான் விஷயம், முடிஞ்சது. அந்த கிரகம் இல்லைன்னா தான் நம்ம உப்பு பத்தி பேசணும். கிரகம் இருக்கு அங்க. புரியுதுங்களா? இப்படி இப்படி காம்பினேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்படி காம்பினேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். காம்பினேஷன்ஸை வச்சுட்டு தான் நீங்க பலனே சொல்ல முடியும். சரிங்களா? சரி, இது ஒரு மாதிரியான கேள்வி. இது ஒரு போச்சு, ஒரு டைப்பா போச்சு. ரைட்டுங்களா? இப்போ அதே நபர் கிணறு வெட்டலாமான்னு கேட்கிறாரு. போர் போடலாமா அல்லது கிணறு வெட்டலாமா? எப்படி அதை கையா? அதே தான் சாட், அதே தான். மகரம், மீனம் ஆரிடம், மகர உதயம், அதே கவிப்பு, கடகம்தான். ஒரே சாட்டு தான். 2 கேள்வி வரும். நான் போர் போடுறதா அல்லது கிணறு வெட்டுறதா? சார் கிணறு என்ன விருச்சிகம் எடுக்கணும் இல்லையா சார்? பாதகஸ்தானமா வந்துரும் மகரத்துக்கு. விருச்சிகம் எடுக்கலாம். எடுக்கலாம். அப்போ பாதகஸ்தானமா வரும் இல்லையா சார் மகரத்துக்கு? எடுக்க கிணறு வெட்ட வேண்டாம், கிணறு வெட்ட வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா? ரைட்டு, அப்படி கூட சொல்லலாம். இதை இந்த மாதிரி கூட கொஞ்சம் கையாளலாம். எப்படின்னு கேளுங்க. மகரம்ங்கிறது உதயம் தானே. மகரம்ங்கிறது கண்டினியூவா தண்ணி கிடைக்கக்கூடிய இடம் இல்லை. அது கண்டினியூட்டி பத்தாது. கொஞ்சம் கொஞ்சம். கரெக்ட் சார். அப்போ நீங்க கிணறு வெட்டீங்கன்னா நிச்சயமா கம்மியா தான் தண்ணி கிடைக்க போகுது. நீங்க பெரிய செலவு பண்ண வேண்டாம். இப்போதைக்கு போர் போடுங்க, பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா பெரிய தண்ணி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கடகத்துடைய தயவு தேவை, கண்டினியூட்டி. ரைட்டுங்களா? ஓகே சார், ஓகே சார். இவ்வளவுதான் விஷயம், இவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க நாம கொஞ்சம் சிந்திச்சா விஷயம் முடிச்சது. மகரத்தை பத்தி சொல்லுங்க. கடங்க கூட கிணறுன்னு எடுக்கணுமா சார்? கண்டினியூட்டி தண்ணி அதிகமா கிடைக்கிறது. சரி சரி, ஓகே. புரியுதா புரியலீங்களா? கிணறோ அது குளமோ ஆறோ ஏதோ, ஆனா மகரத்துல தண்ணி கம்மி. கிணறு வெட்டி அவர் ஏன் சிரமம் போடணும்? கிணறு வெட்ட ஒரு 10 லட்ச ரூபா ஆகுமா ஆகாதா? போர் போட 1 லட்ச ரூபா தானே ஆகும். புரியுதுங்களா? உங்களுக்கு அது கிடைக்கும்னா நீங்க வெட்டலாம். ஓகேங்களா? இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. ரைட். இப்போ இந்த கடகத்தை வச்சுக்கிட்டு கண்டினியூட்டி சொல்றோம். கடகம் கவிப்பு வர்றதால, உதயம் வந்து மகர உதயம் வந்ததால, இங்க கிட்டத்தட்ட மகரத்தை தான் நாம் எடுத்துட்டு பேசுறதாவே இருக்குது, வேற ஒண்ணுமே இல்லை. இதுவே மீன உதயமா வந்திருந்தா தாராளமா நீங்க கிணறு வெட்டுக்குன்னு சொல்லிடலாம், தப்பு இல்லை. ரைட்டுங்களா? ஸோ இதான் விஷயம்.
அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளவுதான். இதுதான், வேற ஒன்றுமே யோசிக்க வேண்டாம். சரி, இன்றைய கோச்சாரங்களை எடுத்துக்கிட்டே நாம் பேசுவோம். இன்றைய கோச்சாரங்களை எடுத்துக்கிட்டே பேசினா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். இப்போ நீங்கள் ஒரு சார்ட், நீங்கள் ஒரு ஜாமக்கோல் போடுறீங்க. அந்த ஜாமக்கோலில் துலாம் உதயமாக வருது. நல்லா கவனிங்க. துலாம் உதயமாக வருகிறது. ஆருடம் 7th ஹவுஸ் வருது, மேஷம். கவிப்பு 3ஆம் இடமே வச்சுக்கிங்களேன், தனுசுல வச்சுக்கோங்க. இப்ப வந்த நபர் வந்து திருமணம் எப்பொழுது நடைபெறும் அப்படின்னு கேட்கிறார். திருமணத்தை பத்தி ரைட்டுங்களா? இதுல 2 டைப் இருக்கு, ஆனா பெண்ணா. ஆண் கேட்டா பதில் வேற, பெண் கேட்டா பதில் வேற. நல்லா கவனிங்க. இப்ப வந்தவர் ஒரு ஆண், என்ன பதில் சொல்லுவீங்க? வந்தவர் ஒரு ஆண், சொல்லுங்க. கன்ஃபியூஷன் வேண்டாம். எது கன்ஃபியூஷன்? எதா இருந்தாலும் சொல்லுங்க. ஐயா திருமணம் பண்ணலாங்க ஐயா. 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கு. ஆணுக்கு வந்து மனைவி சுக்கிரன் இல்லைங்களா, வந்துக்கிறது ஆண் ஜாதகம். அப்ப மனைவி சுக்கிரன் வந்து செவ்வாய் வீட்டுல இருக்கு. அப்போ அது பண்ணலாம்னு சொல்லலாங்க ஐயா. 7ஆம் இடமாக இருக்கிறதுனாலே பண்ணலாம் சொல்லலாங்க ஐயா. சொல்லலாங்க ஐயா, சொல்லி அனுப்பலாம். சரி, ஒரு பெண்ணு வந்திருக்காங்க கல்யாணத்தை பத்தி கேட்டு, என்ன சொல்ல போறீங்க? ஐயா அது வந்து சுக்கிரனும் செவ்வாய் வீட்டுல தானங்க ஐயா இருக்கு. 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல செவ்வாய் ஸ்தானமும் வருது. அதே மாதிரி 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, லாபாதிபதி ஸ்தானத்துலதான் இருக்கு. சோ அப்போ வந்து அந்த பெண்ணாக இருந்தாலும் திருமணம் பண்ணலாம், நல்லா இருப்பாங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாங்க ஐயா. சொல்லக்கூடாது, திருமணம் கிடைக்காது, இல்ல டிலே ஆகும். அங்க கேது இருக்கிறதுனால தடை பண்ணுவாங்க, மறந்துடக்கூடாது. சரிங்க. இப்ப இங்க ஜாமக்கோல் பிரச்சனத்தை எங்க போய் எங்க கவிப்பு என்னாச்சு, ஆருடம் என்னாச்சு, உதயம் என்னாச்சு? கவிப்பு 3க்கு போயிடுச்சு. ஆமாங்க, எப்ப முயற்சி பண்ணா கிடைக்காது அப்படின்றது அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான விஷயம். கவிழ்ப்புன்றதுனால முயற்சி பண்ணா இப்ப நடக்காது, முயற்சி பண்ணா கிடைக்காது, தெளிவா சொல்லிடுங்க. அப்ப 2 பேருக்கு ஒரே பதில் இல்ல வரணும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாறுபடுது இல்லையா? காரணம் என்ன? ஆண் பெண். நீங்க ஜாமக்கோல் பார்க்கும் போது ஆண் வந்தாங்களா பெண் வந்தாங்களான்னு பார்க்கணும். பெண் கேட்ட கேள்வியா ஆண் கேட்ட கேள்வியான்னு பார்க்கணும். இது ரொம்ப அவசியம். புரியுதுங்களாமா? ஒரு ஆண் கேட்ட கேள்விக்கு அது பதில் வேற மாதிரி வருது, ஒரு பெண் கேட்ட கேள்விக்கு அதுக்கு பதில் வேற மாதிரி வருகிறது. அப்ப இது ரொம்ப ரொம்ப நமக்கு அவசியமா தானே இருக்கு. சொல்லுங்க ஐயா, பாலகிருஷ்ணன் ஐயா சொல்லுங்க. என்ன கை தூக்கி இருக்கிறீங்க? இல்ல ஐயா, நான் அது எதுவாவது இருக்கோம் ஐயா. எனக்கு என்னன்னா உதயம் தான் ஆண், ஆருடம்னா பெண், அப்படிதானே ஐயா நம்ம யூஸ் பண்றோம். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்ல வந்த கருத்துக்களை சொல்லுங்க. இல்ல உதயம்னா ஆணா எடுத்துக்கிறோம், ஆருடம்னா பெண்ணா எடுத்துக்கிறோம். இப்ப நடுவுல என்னத்துக்கு ஆண் பெண்? நடுவுல எதுக்கு ஆண் பெண்ணுங்கிறீங்களா? ஆமா ஐயா. உதயங்கிறது ஆண் எடுத்துக்கிட்டோம்,
ஆமா. ஆருடங்கிறது பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம். ம். அப்படித்தானே? அப்படிதான் ஜாமக்கோல் போகுது. அப்படித்தான் ஜாமக்கோல் வருது இல்லைங்களா? ஆமா ஐயா. நடுவில் எதுக்கு ஆண் பெண்ணு? ம், ம். அப்படித்தானே? அதாவது அதான் ஆண் கேள்வி. கேட்ட கேள்வின்னா அதுக்கு பதில் வேறு, பெண் கேட்ட கேள்வின்னா அதுக்கு பதில் வேறு. ஜாமக்கோல்ல இந்த ரூல் இருக்கு. சரிங்க ஐயா. ஒரு ஆண் கேட்டா அதுக்கு பதில் வேறுங்க ஐயா, பெண் சரிங்க. கேட்டா அதுக்கு பதில் வேறு. சரிங்க ஐயா. ஆண் ஜாதகத்தை பார்த்து ஓப்பனா பேசக்கூடிய நாம பெண் ஜாதகத்தை பார்த்து ஓப்பனா பேச முடியுமா? முடியாது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சரிங்க ஐயா. எல்லாத்தையும் ஏப்பா நீ தண்ணி அடிப்பியான்னு கேட்குறோம். ம். கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கலாம், தப்பு எனக்கு இல்லை. ஒரு கல்யாணம், உனக்கு என்னப்பா ஒரு கல்யாணமா 2 கல்யாணமா 2 3 நடக்கிற மாதிரி இருக்குதப்பா அப்படின்னு கூட கேட்கலாம். கேட்கலாம் ஐயா. ஆனா ஒரு பெண் வந்து உட்காந்துட்டு என்னம்மா உங்களுக்கு 2 3 கல்யாணம் நடக்கும் போல் இருக்கு அப்படின்னு என்ன வேணாங்க கேட்கக்கூடாது, நாசுக்கா வேணா கேட்கலாம் ஐயா. சொல்றேன் நான். புரியுதுங்களா? ரைட்டுங்க ஐயா, ரைட். நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஒரு ஆண் கேட்ட கேள்வி என்றால் அது ஆண் ராசியை மையப்படுத்துகிறது. ஒரு பெண் கேட்ட கேள்வி என்றால் அது பெண் ராசியை மையப்படுத்துகிறது. ஆண் ராசி பெண் ராசி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. இப்ப சட்டுன்னு வராங்க, எனக்கு என்ன குழந்தை பிறகுன்னு ஜாமக்கோல்ல கேட்டாங்க. இப்ப கேட்டாச்சு உங்கள்கிட்ட. ஒரு ஆமா, பெண்ணு அது தான் எனக்கு வந்திருக்காங்க, ஒரு பெண் வந்திருக்காங்க ஐயா, ஜாமக்கோல்ல போட்டுட்டீங்க. அவங்க கேட்டது எனக்கு என்ன குழந்தை சார் பிறக்கும் கேட்டாங்க. மேஷ உதயம், சிம்ம ஆருடம். நல்ல கவனிங்க, மேஷத்துல. சிம்ம ஆருடம் இல்லைங்களா? கவிப்பு கொண்டு வந்து நீங்க தனுசுல வச்சுக்கீங்க, கவிப்பை தனுசுல வச்சுக்கீங்க. மேஷ உதயம், சிம்ம ஆருடம், தனுசு கவிப்பு. ஓகே. என்ன சொல்ல போறீங்க பதில்? 159 மேஷத்துல வந்து ஆண்ராசி அது. ம் ஆண்ராசியா இருக்கு. பெண் ஆனா வந்து ராசி. இங்க உல்டா பண்ணக்கூடிய கிரகம் 2 கிரகம் உட்கார்ந்துக்குது. இருக்கு ஐயா சொல்லட்டும். ஒவ்வொருத்தரா பேசுவோம் இப்ராஹிம் சார். அவர் சொல்லி முடிக்கிட்டேன். சொல்லுங்க ஐயா. மேஷம் வந்து ஆண்ராசி, சிம்மம் வந்து பெண் ராசி, தனுசு ஆண்ராசி. ம் இப்ப நீங்க சொன்னது வந்து உதயம் வந்து மேஷத்துல, ம் ஆருடம் வந்து சிம்மத்துல, ம் கவிப்பு வந்து தனுசுல சொன்னீங்க ஐயா. ம் இப்ப குழந்தைய பத்தி கேட்டா 5ஆம் பாவம். ம் அப்போ மேஷத்துல இருந்து 5ஆம் பாவம் வந்து சிம்மம். அப்ப சிம்மத்துல பெண் கிரகம் தான் இருக்குது. ம் இப்ப கிரகத்தை எடுப்பீங்களா, 5ஆம் வீட்டு அதிபதி எடுப்பீங்களா, எப்படி எடுக்க போறீங்க, என்ன சொல்ல போறீங்க? 5ஆம் வீட்டு அதிபதி தான் பெண் கிரகம் இல்ல ஐயா. பெண் இருக்கு, அது பெண் 5ஆம் வீடு, 5ஆம் வீடு சிம்மம் வந்து எங்க பெண்ணு? இருங்க ஐயா. மேஷ ஆண் பெண் பெண் ஆண் வீடு தான் ஐயா. சொல்லுங்க. ஆண் வீடு. ம் 3 நெருப்பு ராசி ஆண் வீடு. ஆமா, ம். கவிப்பு வந்து தனுசுல இருக்கு, மறந்துடாதீங்க. ஆனா நமக்கு கவிப்பு இப்ப தேவையில்லையே. 9. ஆமா, எத்தனாவது குழந்தை? முதல் குழந்தை 5. இப்பதான் திங்க் பண்ணிருக்கீங்க, நல்லது பதில். சொல்லுங்க கரெக்டா வருது. 2வது குழந்தை 7ஆம் இடம், 3வது குழந்தை வந்து இருக்காது. கரெக்ட் சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்க பாருங்க, அருமையான பதில், நல்லா பயன்படுத்தி. ரைட், நீங்க சொல்லுங்க, நான் கடைசியா பேசுறேன். ரைட், நன்றி ஐயா. நன்றி. நன்றி இப்ராஹிம் சார். இப்ப சொல்லுங்க உங்க கருத்துக்களை. எல்லாரும் சொல்றது எல்லாருக்கும் புரியட்டும். சொல்லுங்க. இந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து ஆண் ராசியா இருக்கு. ஆனா வந்து சிம்மம் வந்து ஆருடம் வந்துடுச்சு. சிம்ம ஆருடத்துல செவ்வாய் கேது அங்க உட்கார்ந்துருக்கு. சொல்லுங்க. இங்க தனுசுல கவிப்பு வந்துடுது. எல்லாமே ஆண் ராசியா இருக்கு. ஆனா இங்க செவ்வாய் கேது இங்க வந்து சேர்க்க, இங்க மேஷத்துல வந்து சுக்கிரன் உட்கார்ந்துருக்கு. மேஷத்துல சுக்கிரனுக்கு கோச்சாரத்துல இங்க செவ்வாயும் கேதுவும் இருக்கு. அப்போ இங்க வந்து உல்டா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க என்னது அவங்க கேட்டது வந்து எல்லாமே ஆண் குழந்தைக்கா இருக்கு. ஆனா வந்து இங்க செவ்வாய் வந்து மாடிஃபை பண்ணிட்டு இங்க பெண் குழந்தை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வாய்ப்பு இருக்கு இல்லையா? நல்ல பாயிண்ட், நல்ல இது நீங்க இப்ப சொல்றது. இப்ப இந்த இடத்துல எப்படி நீங்க வந்து மீன் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா, 5ஆம் இடம்னு சொல்லிட்டோம்,
நம்ம வந்து முதல் குழந்தைன்னா தான் 5, 2வது குழந்தைன்னா 7க்கு போயிடணும். ஃபஸ்ட்டு முதல் குழந்தையாக இருந்தால் முதல்ல இது சிக்கல்னு சொல்லி பழகணும். சிக்கல் இந்த பிரசவம் காரணம் 5. நீங்கள் கேள்வி கேட்ட இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்குது. செவ்வாயும் கேது இணைஞ்சாலே கட் பண்ணும். கட்டாயம் அது சிசேரியன் தான். ஆமாங்கய்யா. எப்படிங்க? ஆமாங்கய்யா. ஆனால் கான்ஃபிடென்ட்டாக அவங்க சொல்லுவாங்க, இல்லை சார் நாங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டோம், எங்களுக்கு வந்து நோ சிசேரியன், நல்லபடியாக இப்போ குழந்தை பிறக்கணும்னு எங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னு. அதெல்லாம் வாக்குறுதியெல்லாம் இருக்கட்டும், கடைசி நிமிஷத்தில் மாறிடும். காரணம் செவ்வாய் கேது அங்கே இருக்குது. கட்டாயம் டெஃபினட்டாக அந்த கேள்வியுடைய தன்மையே மாறிடும். முடிஞ்சதுங்களா? ஓகேங்கய்யா. கவிப்பு என்ன காட்டுது? கவிப்பு குரு விட்ட காட்டுது. இந்த இடத்துல அலாட் பண்ணணும். யாரு? 9 அலாட் பண்ணணும். 5 கேட்குறாங்க, 9 வேற இது வருது, கவிப்பு வருது. அப்பனை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லணும். ஆமாங்கய்யா. புரிஞ்சுதா புரியலீங்களா? புரியுதுயா. அப்பாவையே அலாட் பண்ணணும் நீங்க. இதை எப்படி சரிமா சொல்லலாம்? அப்பா வழியில் ஏதோ ஆபத்து வரும் போல் இருக்கு, கொஞ்சம் பார்த்து இருக்கணும்னு சொல்லலாம். குழந்தை பிறக்கிற வரைக்கும் சொல்லலாமா? சொல்லலாம் ஐயா. அவ்வளோதானே, அவ்வளோதானே சார். இது போதாதான்? என்ன குழந்தையா பிறக்கும் இங்க? இங்க குழந்தை பிறக்கிறது என்ன குழந்தை பிறக்குங்க? ஆண் குழந்தையே பிறக்கும். ஆண் குழந்தை தான் பிறக்கும். கேது ராகு எடுத்துங்க, நீங்க கேட்டது தப்பு இல்லை. கேது எந்த வீட்டில் இருந்தாலும் ஆணா இருந்தா ஆணு, பெண்ணா இருந்தா பெண்ணு. ஓகேங்க. அதே போல ராகுவும் தான். ஓகே. இப்போ நம்ம ஆண் வீட்டில் தானே அது இருக்கு. செவ்வாய் ஆண் கிரகம் தானே இருக்கு. நமக்கு மறுபடியும் செவ்வாய் பலப்படுத்துறானே. ஆமாங்க, செவ்வாய் ஆண் கிரகம் தான். ஆனா இது செவ்வாய் கேது அங்க சேர்க்கை வந்து நிக்குது. அது புரிஞ்சுது. ஆனா ஆண் வாரிசு பிறக்கும். ஓகேங்க. நிறைய பார்க்குறோம் சார். ஓகேங்க. ஆனா வந்து இது எல்லாமே வந்து கர்ம வீடு. இது அந்த 3மே வந்து கர்ம வீடு. நம்ம கட்டாயமா ஆண் குழந்தை தான். சொல்லுங்க. இல்ல கர்ம வீடு தானே அது 3மே. 3த்துலயுமே வந்து கேதுவோட நட்சத்திரம் இருக்கு. ஆமா. அப்போ வந்து கட்டாயமா ஒரு ஆண் குழந்தை தான் இருக்கு. ஆமா ஆமா, தர்ம திரிகோணம்னு சொல்லுவாங்க. அத தர்ம திரிகோணம். ரைட்டுங்களா? ஆமாங்க. அப்போ ஆண் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. அப்பாவை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அறுவை சிகிச்சை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சொல்லலாமா? ஆமாங்க. இப்படித்தான் நீங்க கேள்விகளை கரெக்டா பிடிச்சி பாயிண்ட் பிடிச்சி நீங்க சிந்திச்சு சொல்லணும். அவசரப்படக்கூடாது. ஜோதிடத்தில் எப்பவுமே நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, ஒரு சின்ன இது வந்தவங்க எல்லாரும் உங்கள்கிட்ட கூட சொல்லுவாங்க, பழைய காலத்துல நோட் எடுப்பாங்க சார், கணக்கு போடுவாங்க சார், எழுதுவாங்க சார் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? கேள்விப்பட்டீங்களா இல்லைங்களா? சொல்லியிருக்காங்களா? பழைய காலத்துல நோட் எடுப்பாங்க, கணக்கு போடுவாங்க, எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? ஆமாங்க ஐயா. ஆனா என்னுடைய திங்கிங்ல அவங்க கணக்கு போட்டாங்களே இல்லையோ, ஆனா நல்லா திங்க் பண்றதுக்கு டைம் எடுத்திருப்பாங்க. இல்லைங்களா? நல்லா திங்க் பண்ணி தான் பதிலே சொல்றது. அது வரைக்கும் ஏதாவது ஒண்ணு குறிச்சிட்டு இருக்க வேண்டியது வந்து நம்ம டைவர்ஷன். அவ்வளவுதான் சார். இது அப்ப குரு பாக்குறது சார் மிதுனத்துல இருந்து கவிப்பு வீட, அத என்ன நோட் பண்ணணும் சார்? என்ன பெரிய ஆபத்து இருக்காது, நோட் பண்ணிக்க வேண்டியதான். குரு காப்பாத்துவார். ஓகே, காப்பாத்துவார். ஒன்னும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதமா. எல்லா வேலையும் எடுக்கணுமா இல்ல பாதக ஸ்தானத்துல இருந்து குரு பாக்குறாருன்னு எடுக்கலாமா சார்? இல்ல, பாதகத்துல இருந்து நம்ம பார்த்தாலும் குரு தானே. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, இந்த குரு வந்து காப்பாத்துவாரா இல்ல கவிழ்த்து விடுவாரா? குருவுடைய வேலை காப்பாத்துறதா கவிழ்த்து விடுறதா? இதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? காப்பாத்துவார்னு சொல்றீங்களா இல்ல கவிழ்த்திடுவார்னு சொல்றீங்களா? என்னதான் சொல்றீங்க? குரு வந்து பார்க்கிற பார்வை வந்து டெஃபினட்டா காப்பாத்தும். ஆனா அவர் இருக்கிற இடத்த வந்து அவரே பாத்துக்கிறது எப்படி வேணா பாத்துப்பார். நல்லபடியாவும் பாத்துப்பார், கெட்டபடியாவும் பாத்துப்பார். அவர் இருக்கிற வீடு. அதுதான் குருவுடைய வேலையை. எல்லாரும் கருத்து சொல்லுங்க, அப்பதான் நான் கிடைச்சே பேச முடியும்.
இப்போ வந்து பிரச்சனை கிடையாதுயா. இப்போ வந்து அவங்க அப்பா வந்து ஏன்னா வந்து காப்பாத்திடுவாங்க. ம் ஏன்னா குரு தனியா இல்ல, ம் குரு கூட இப்போ வந்து அங்க சூரியன் எல்லாம் சேர்ந்துதான் உட்கார்ந்து இருக்காங்க. ம் நிலைமை இருக்கு, அதனால வந்து காப்பாத்திடுவாங்க. குரு மட்டும் அங்க தனியா உட்கார்ந்தாருன்னா அப்பா எங்க தூக்கிடுவாங்க. ம் ஏன்னா வந்து அங்க குரு அங்க கூட இருக்கிறதுனால இங்க வந்து இன்டிமேட் ஆயிடும் அவங்க அப்பாக்கு. ம் உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு. இதுவே குரு தனியா உட்கார்ந்தாருன்னா அங்க இன்டிமேட் ஆகாது. ஏதாவது பிரச்சனை எல்லாம் மாட்டிப்பாரு அவங்க அப்பா. குரு எந்த செயலையும் வளர்ப்பார். என்னங்க ஐயா? குரு எந்த செயலை கையாள்கிறாரோ அந்த செயலை வளர்த்து விடுவார். ம் அவ்வளவுதான் சார் அவருடைய வேலை. அது நல்லது கெட்டது என்பது அவருக்கு தெரியாது சார். ம் சுபஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ம் நம்ம என்ன செயல்பாடோட அந்த செயல் அவர் வராரோ அந்த செயலை முழுமைப்படுத்தி கொடுத்துட்டு போயிடுவார். ம் அது நன்மையா தீமையா என்பது அவருக்கு தெரியாது. ம் தெரிந்தாலும் அவருடைய செயல்பாடு எந்தவித சலனமும் இல்லாம செஞ்சுட்டு போவார். செய்வார். ம் அடுத்தது. ஐயா குரு நிவர்த்தி ஸ்தானம்ன்றதுனால குரு பார்த்தா வந்து பரிகார நிவர்த்தியோ அந்த மாதிரி வந்து ஒரு தெய்வ வழிபாடு வச்சுட்டாங்கன்னா அந்த ஆபத்துல இருந்து அவங்க தப்பிப்பாங்க அப்படின்றத சொல்லலாமாங்க ஐயா? அந்த ஆபத்துல இருந்து அவங்க தப்பிக்கிறாங்க. ஆ ரைட் ரைட். இங்க கூட தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணுமே தவிர எப்படிங்க வராதுங்கிற வார்த்தையை உங்களால பயன்படுத்தவும் முடியாது, யாராலையும் பயன்படுத்த முடியாது. ஆமா காரணம் என்ன? அதுதான் சொல்லணும். காரணம் என்ன? அது கர்மா, சரி. அது கட்டாயம் உண்டு. குருவுடைய வேலையே என்ன? எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுடைய வேலை என்னவோ அதை செய்யறது தான். ஆமா 2ல் இருந்தால் பணத்தை கொடுக்கறது, 3ல் இருந்தால் முயற்சி வெற்றி அடை பண்ணுறது, 4ல் இருந்தால் குடும்பத்துடைய அந்த இதெல்லாம் தீர்த்து வைக்கிறது, 5க்கு போனால் புத்திர பாக்கியம் பிள்ளைகளோட ஆசைகளை தீர்த்து வைக்கிறது, 6க்கு போனால் வேலை வாய்ப்புகளை கொடுக்கறது, 10ஆவதுக்கு வேலை வாய்ப்பு மூலியமாக பல பிரச்சனையும் உடல் உபாதைகளை ஏற்படுத்துறது, 7க்கு போனால் மனைவிக்கு உண்டானதை எல்லாம் செய்ய வைக்கிறது, 8க்கு போனால் நோய் நொடிகளையும் கொடுக்கறது, விபத்துகளையும் கொடுக்கறது. குருவுடைய வேலை என்ன? எந்த இடத்துக்கு போகிறாரோ, எந்த கிரகங்களை நோக்குகிறாரோ அந்த கிரகத்துடைய தன்மை என்னவோ அந்த காரகத்தன்மையை அவர் பிரதிபலித்தே தீர வேண்டும். அதை ஆக்டிவேட் பண்ணிடுவார். நீங்கள் அவர் நல்லவரை பார்க்குறாரா அல்லது யாரை பார்க்குறாருன்னு நீங்கள் பார்த்து தான் டிசைட் பண்ணணும். நல்லவனை பார்த்தா நல்லாதான் போச்சு. இப்போ நான் ஒரு உதாரணம் வரேன். இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வரோம். ஜாமக்கோள்லேருந்து வெளியே வந்து இப்போ குரு உங்களுக்கு அட்டமாதிபதி எங்கே இருக்கான்னு வச்சுக்கோங்க, தனுசில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ அட்டமாதிபதி குரு பார்த்தா நல்லது பண்ணுவாரா? நான் கேட்குறேன், தெரியாமல் கேட்குறேன், சொல்லுங்க. ஐயா இரண்டுமே செய்வார். அவரோட குருவோட தன்மையும் கொடுக்கும், அந்த அட்டமாதிபதி தன்மையும் கொடுக்குங்க ஐயா. குருவுடைய தன்மை என்ன? அட்டமாதிபதி தன்மை என்னமா? இல்லைங்க ஐயா, குரு பார்க்கும் போது இப்ப தலைக்கு வந்து தலைப்பாயாக போற மாதிரி அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது போல இவங்களுக்கு குரு பாக்குறதுனால ரொம்ப ஆபத்துல இருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குங்க ஐயா, அப்படி சொல்லலாங்களா? ஏன்னா அட்டமாதிபதியே அதனோட செயல்பாடுகளையும் செய்யும். அப்போ அந்த வழக்கு வம்பு தீராத நோய் இது எல்லாமும் தரும். அப்ப அதுல இருந்து அவர் மீண்டு வந்துருவாரு, குரு பாக்குறதுனால இது எல்லாம் கடந்து வந்துருவாரு அப்படின்றதே நம்ம சொல்லலாங்க இல்லைங்களா? எல்லாத்தையும் கடந்து வந்துருவாரு அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? ஆமாங்க ஐயா, 2 கிரகமும் அதனோட தன்மையை செஞ்சுதான் ஆகும். அப்போ அது குரு பாக்குறதுனால அதை தாண்டி வருவாரு அப்படின்றத சொல்லலாமாங்க ஐயா? குரு பார்க்கறதால அதுல இருந்து தாண்டி வராரு அப்படிங்கறது நம்ம சொல்லலாமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லைங்களா? ஆமாங்க ஐயா, சொல்லலாம், தப்பு இல்லை. இப்போ குரு பார்க்கறதால நம்ம வந்துடுறாரு அப்படின்னா குருவுடைய பார்வை நீங்க எப்படி மீன் பண்றீங்கன்னா தெய்வத்துடைய கடாட்சமா தான் நினைக்கணும். அதை அதுதாங்க ஐயா, தெய்வத்துடைய கடாட்சம், தெய்வத்துடைய அனுகிரகம். தெய்வத்துடைய அனுகிரகம் ஒருத்தருக்கு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எதை நீங்க பயன்படுத்துவீங்க? ரூல் என்ன? குருவோட பார்வை 5ஆம் இடம் நல்லா இருக்கா அப்படின்றத பார்ப்போங்க ஐயா. சரி, ரைட். இதெல்லாம் வச்சுக்கிட்டு தெய்வ அனுகிரகம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது இல்லைங்களா?
லக்னாதிபதியை விட்டுடுறீங்களே. லக்னமும் நல்லா இருக்கணும். ஆமா, லக்னம் நல்லா இருந்தாதான் ஜாதகர் நல்லா இருப்பாங்க. லக்னாதிபதி 8ல போய் இருக்கான். அவன் சாமி கும்பிடுனா கும்பிடுவானா? சாமி எங்க இருக்கு எனக்கு காட்டுமா? ஐயா, அப்ப குரு பாக்குறதுனால அவங்களோட பூர்வ புண்ணியம் அவங்களுக்கு பலம் இருந்தா அவங்க அத பண்ணலாமாங்க ஐயா? எப்படி வழிபாடு அவங்களுக்கு பூர்வ புண்ணியம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது தெய்வ வழிபாடு மூலம் செய்யலாமா? ஆமா, தெய்வ வழிபாடு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. லக்னாதிபதி 8ல போய் மறைஞ்சிட்டானா தெய்வ வழிபாடு எங்க இருக்கும் அவனுக்கு? 8ங்கிறது என்ன ஒரு மனிதனுக்கு பொதுவா? 8ன்றது கெட்டு போறதுக்கான எல்லா வேலைகளும் 8ல இருக்கு. ஆமா, கெட்டு போறதுக்கான. புரியுதுங்களா? புரியுதா புரியலீங்களா? புரியுதுங்க ஐயா. ஒருத்தருக்கு பொறுமையே இல்லாம போகணும்னா 8 தான். எப்படிங்க? எவங்க சொல்றதையும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டான். அவனுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதுனால அந்த மாதிரி. இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லல. பிரச்சனைகள் இருக்கலாம் போகட்டும் இல்லையா? பெற்றவர்களை நிந்தனை செய்பவர்கள் யார்? லக்னாதிபதி 8ல் இருந்தால் பெற்றவர்களை நிந்தனை செய்வார்கள். வெரிஃபை பண்ணி பாருங்க. லக்னாதிபதி 8க்கு போயிட்டான்னா பெற்றவர்களை நிந்தனை பண்ணிடுவாங்க. நீங்க குருன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? தெய்வ அனுகிரகம், கடாட்சம். அந்த குருவை நீங்க தனியா நினைச்சிட்டு தெய்வ கடாட்சம். நீங்க ஏதாவது புண்ணியங்கள் பண்ணி வச்சிருந்தா தானே குருடைய கடாட்சம் கிடைக்கும். பாவமே பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு என்னத்த கடாட்சம் எங்க இருந்து கிடைக்கும்? இதெல்லாம் ஜாதகத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்த பதிலே சொல்லணும். அப்ப லக்னாதிபதி யார் எங்க இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து தான் இவன் பாவம் பண்றவனா புண்ணியம் பண்றவனாலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். புரியுதா பிள்ளைங்களா? அளவுதான். இங்க மனுஷன் உங்களை சொல்றாங்க. அது எதனால மனுஷன்னு சொல்றாங்க தெரியுங்களா? அந்த மனிதத்தன்மை ஒரு 70% இருக்கிறதால தான் சொல்றாங்க இல்லையா? இதுல மிருகத்தன்மை 70% இருந்தா உங்களை யாராவது மனுஷன் சொல்லுவானா? ஐயோ இவெல்லாம் மனுஷனே இல்ல சார் சொல்றோம்ல ஒரு சில பேர் நாம. இல்லைங்களா? காரணம் என்ன? அவங்களுடைய மென்டல் தானே, அவங்களுடைய மென்டாலிட்டி, அவங்களுடைய குணங்களை வச்சு தானே சொல்றத. அப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இப்ப ரஜோகுணம், தாமச குணம், சாத்வீக குணம் இருக்கு இல்லைங்களா? ரஜோ குணம்னா என்ன, தாமச குணம்னா என்ன, சாத்வீகம்னா என்ன? பொதுவா சாத்வீகம்ன்றது அமைதியாக இருப்பவங்க ஐயா. ரஜோகுணம் என்பது ராட்சச குணம் என்றது மிருகமும் மிருகத்தன்மையா நடந்துக்கிறது. தாமச குணம்னா தாமசம்னா எந்த செயலையும் தாமதமா செய்யறது. அப்படி இல்ல, எதையுமே சிந்திக்காதது, அறிவே வேலை செய்யாது. சிந்திக்காத. புரியுதுங்களா? இதுல தாமச குணம் யாருக்கு தெரியுமா அதிகமாகும்? தெரியுமா? என்ன வேலை செய்யறவங்களுக்கு அதிகமாகும் தெரியுங்களா? தெரிஞ்சுங்க. தாமச குணம் அதிகமாகும் அப்படின்னா பகல்ல தூங்குனீங்கன்னா தாமச குணம் அதிகமாகும். அறிவே வேலை செய்யாது, கம்ப்ளீட்டா காலி பண்ணிடும். இல்லை சார், பகல்ல ஓய்வு எடுக்க சொல்லியிருக்காங்க. பகல்ல ஓய்வு எடுக்கத்தான் சொல்லியிருக்காங்க, தூங்க சொல்லலை எங்கேயும். சரிங்களா? பகல்ல நீங்கள்லாம் ஜோசியர் அப்படின்னா பகல்ல தூங்காதீங்க. பகல்ல நீங்க தூங்குனீங்கன்னா உங்களுக்கு தாமச குணம் அதிகம் வரைக்கும் உங்களால சிந்திக்க முடியாத செயல்பாடுகள் இருக்கவே இருக்காது. அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? என்னங்க? புரியுதுங்க. சாத்விகத்தன்மை அதிகரிக்கணும்னா எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறது? காலம்பரை 5 மணிக்கு எந்திரிக்கிறது. எதுக்கு காலம்பரை 5 மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்க? சார் நான் 10 மணிக்கு தான் ஆஃபீஸ் போறேன் அப்படின்னு. நீங்க 8 மணிக்கு எந்திரிச்சு அவசர அவசரமா ஆஃபீஸ் போறதுக்கும் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு நம்மளுடைய வேலைகளை முடிச்சுட்டு அடுத்தடுத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களை எல்லாத்தையும் கவனிச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு நீட்டா போயிட்டு வந்துட்டு பாருங்க. நீங்க வேணா உங்களுக்கு அந்த சாத்வீகம் வந்துட்டு, அந்த பொறுமை வந்துட்டு, அந்த நிதானம் வந்துட்டு, அந்த பிரச்சனையே இருக்காது, எதுவுமே தொந்தரவு இருக்காது. ஏன்னா எல்லா வேலையும் உங்களால் கம்ப்ளீட்டாக பார்க்கறதுக்கான நேரம் இருக்குது இல்லைங்களா?
அவசரம் வரும்போது தானே பிரச்சனை வருது. அவசரம் இல்லைன்னா பிரச்சனை வருமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். 6 மணிக்கு எந்திரிச்சு சமையல் பண்ணுறவங்களுக்கும் 5 மணிக்கு எந்திரிச்சு சமையல் பண்ணுறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஐயா நிதானம் இருக்காங்க ஐயா. 5 மணிக்கு எழுந்துருவாங்க, எதையுமே பொறுமையா சிந்திச்சு சரியா செய்வாங்க. அதான் அந்த சாத்வீகத்தன்மை அதிகரிக்குது. இது கொஞ்சம் சப்ஜெக்டை விட்டு கொஞ்சம் தள்ளி போனாலும் கூட ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்துக்கள். சரிங்களா? இன்ஃபார்மேட்டிவா இருக்கு சார். ஆமாம். ஆனா 1 மணிக்கு சாப்பிட்டோம்னா சாப்பிட்ட மாதிரி இருக்காது சார். 5 மணிக்கு சமைச்ச சாப்பாடு 6 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்குமா, இல்ல 8 மணிக்கு சமைச்ச சாப்பாடு 1 மணிக்கு சாப்பிடும்போது சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? அதாவது வந்துங்க 6 மணிக்கு செஞ்ச சாப்பாடை 1 மணிக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி ஒரு நாள் சோத்தையே 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்டவங்களாம் இருக்குத்தானே செய்கிறாங்க. 90 வயசு இருந்திருக்காங்களே. இன்னைக்கு நீங்கள் சுடத்தான் சாப்பிட்றீங்க, 50 தாண்டது இல்லையா சார் ஒருத்தரும்? காரணம் ஆரோக்கிய உணவு இல்லைங்க ஐயா. நீங்கள் சாப்பிட்றது எப்படிங்கிறது நீங்கள் எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல காலம்பரை நல்லா சாப்பிட்ணும், மதியம் நல்லா சாப்பிடணும், இரவு கம்மியாக சாப்பிடணும். இதான் ஃபுட்டு ஹேபிட்டு. ராத்திரியில் குறைவாக சாப்பிடணும். ஏன்னா ராத்திரியில் சாப்பிடக்கூடிய உணவுகளால் தான் பலவிதமான நோய்களே உருவாகும். நீங்கள் வேணால் டாக்டர் கேட்டு பாருங்கள். நைட்டில் லைட் ஃபுட்டு தான் எடுக்க சொல்லுவாங்க. காலையில் சாப்பிடலாம், மதியம் நல்லாவே சாப்பிட்லாம், நல்லா சாப்பிட்லாம், ஃபுல்லாக சாப்பிட்லாம். புரியுதுங்களா? சூரியனுடைய அஸ்தமனம் முடிஞ்சது அப்படின்னா உங்களுடைய உடம்புல ஆட்டோமேட்டிக்காக அந்த கதிர்வீச்சுகள் குறைஞ்சிரும். உங்களுக்கு செரிமானத்தன்மை அப்படியே கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடும், குறைஞ்சிரும். அதனால தான் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி எல்லாம் சாப்பிட்ருங்கன்னு சொல்லிடுறது. அர்த்தம் புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபுட்டு ஹேபிட் நீங்கள் கரெக்டாக டயத்துக்கு கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக பண்ணிட்டா வேலையை முடிஞ்சுது, எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, அது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. வருவோம் நாம் சப்ஜெக்டுக்கு வருவோம். சரி, இப்படி ஜாமக்கோடில் இப்படி நாம் பேசுகிறோம். சரி, அடுத்து ஒரு சார்ட் நாம் சொல்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்திருக்காங்க, சார் வெளிநாடு எப்போ போகலாம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எப்பொழுது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஜாமக்கோளில் நமக்கு காண்பித்து கொடுக்கறது என்ன அப்படின்னா, உதயம் என்பது கடக உதயமாக வந்துவிட்டது. உதயம் கடக உதயம். ஓகே. ஆருடம் எங்கே இருக்கிறது? ஆருடம் கிட்டத்தட்ட நமக்கு துலாத்தில் இருக்குது. ஆருடம் துலாத்தில் இருக்கு. கவிப்பு எங்கே சார் இருக்கிறது அப்படின்னு நாம் கேட்டோம்னா, கவிப்பு கிட்டத்தட்ட மீனத்தில் போய் கவிப்பு உதயத்திலிருந்து 9வது வீட்டில். உதயம் என்பது கடகம், ஆருடம் என்பது துலாம், அதாவது உதயத்திலிருந்து 4வது வீடு, அடுத்ததாக 9வது வீட்டில் கவிப்பு. இப்போ நான் வெளிநாடு எப்போ போவேன், எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லலாம்? நீங்கள் எப்படி இதை ட்ரீட் பண்ணுறீங்க? ஐயா வெளிநாடு 9, 12 ஐயா. 9 வெளிநாடு போகலாம், 12 போகலாம், 12 கடல் கடந்து போகலாம். அப்போ 9ல கவிப்பு வந்துச்சு ஐயா. அப்போ சிக்கல் தானே ஐயா? சொல்லுங்க. இல்ல 12ஆம் பாவமா வெளிநாடு, 9 வெளிநாடு, அது எப்படி எடுத்துக்கிறதுனா தெரியல. இப்படி வெளிநாடு தான் இல்ல. ஆமா, கடகமும் வெளிநாடு தான்.
ஐயா சர ராசியில இருக்கிறதுனால ம். எல்லாமே வந்து அதாவது கடகம் உதயகமும் சர ராசியில இருக்கு, ஆருடமும் சர ராசியில இருக்குங்க ஐயா. கவிழ்ப்பு மட்டும்தான் கவிழ்ப்பு வந்து மீனத்துல 9ஆம் வீடா இருக்குங்க ஐயா, அது உபயமா இருக்கு. அப்போ இவங்க போலாம், ஆனா போனா திரும்பி வந்துருவாங்க, நிரந்தரமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாமாங்க ஐயா? ஓ ரைட், இது ஒரு அற்புதமான பதில். போகலாம், போனால் திரும்பி வந்துடுவாங்க, நிரந்தரமாக இருக்க முடியாது, ஒரு நல்ல பதில். ஆனால் கவிப்புங்கிறது பொதுவாக என்ன விஷயங்களை சுட்டி காட்டும் நமக்கு, அதை பற்றி ஒரு சின்ன ஒரு இது கொடுங்க. இப்ப கவிழ்ப்புன்றது நடக்காத ஒரு விஷயத்த சொல்றதுங்க ஐயா. நடக்காத ஒரு விஷயத்த சொல்றது, அந்த காரியம் நடக்காது அப்படி நடக்காதுன்றத சொல்றக்கூடிய விஷயம். அதாவது கவிப்புன்றது ஐயா, இப்பவே நமக்கு என்னென்ன பாதகங்கள் இருக்குதோ அதை செய்ய போகுது, அதனால இப்பத்துக்கு செய்ய வேண்டாம்னு கொஞ்சம் வைக்கிறது தான் கவிப்பு ஐயா. ரைட், பாதகங்களை சுட்டி காட்டுது கவிப்பு. வேற வெளிநாட்டுக்கு இவர் வந்து டிரைவர் வேலைக்கு போறதுக்காக ஏதோ ட்ரை பண்றாரு, பட் இப்போதைக்கு முடியாது. ஏன்னா அங்க 12ல வந்து கவிப்பு ஆயிடுச்சு, வெளிநாட்டுக்கு போக முடியாது, நீங்க உள்ளூர்ல தான் இப்போதைக்கு இருக்கணும். வெளிநாட்டுக்கு போக முடியாதுன்ட்டார் அவர், ஒரே பேச்சு. வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கவிப்பு வந்து 9ஆம் வீட்டுல இருக்குது. அது காலபுருஷனுக்கு 12, அதுதான் வெளிநாடு. வெளிநாட்டுக்கு போக முடியாது. 9 எடுக்கலையா, காலபுருஷனுக்கு 12, அது வெளிநாடா போயிடும். இப்போ வந்து அங்க நீ கவிப்பு அங்க வந்துடுச்சு, போறதுக்கான வாய்ப்பு இல்லை. டிரைவருக்கான வேலை அநேகமா இவர் ட்ரை பண்றாரு. ஏன்னா உதயத்துக்கு 4, அது சுக்கிரனுடைய வீடா இருக்கு, வண்டி பார்க்கணும். அப்போ வந்து டிரைவரா கூட இருக்கலாம், இல்ல வீட்டு வேலைக்கு கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலைக்காக அவர் போக போறாரு, அதுதான் கேள்வி. பட் இங்க கவிப்பு இங்க வர்றதுனால கஷ்டம், முடியாதுன்னு சொல்லிடலாம். முடியாதுன்னு சொல்லிடுறோம் இல்லைங்களா? இப்போதைக்கு முடியாது, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு. ரைட், முடியாதுன்னு சொல்லியாச்சு, வேற ஏதாவது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதே காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு, காலபுருஷன் 12ஆம் வீட்டு அதிபதியான குரு கடகத்திற்கு 12ல குரு வந்ததுனால வெளிநாட்டுக்கு போகலாம்னு சொல்லலாமே சார்? வெளிநாட்டு போலாம்னு சொல்லலாமே. ஏன்னா குரு 12ல வந்திருக்காரு இப்போ கோச்சாரத்துல. ஆகையினால பாத்தீங்கன்னா தூர தேசம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மிதுன ராசியும் பாத்தீங்கன்னா ஒரு காற்று ராசி, ஆகையினால வெளிநாடு போறதுக்கு பிளைட்ல போறதுக்கு வாய்ப்பு உண்டு சொல்லலாம். வாய்ப்பு உண்டு, ரைட், வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். பொதுவாக மிதனத்தில் என்ன கிரகம் இருந்தாலும், மிதனத்தில் சூரியன் இருந்தாலும், சுக்கிரன் இருந்தாலும், செவ்வாய் இருந்தாலும், எந்த கிரகம் இருந்தாலும் வாழ்நாளில் ஒரு தடவையாவது அந்த ஃப்ளைட்டை பார்க்காத விடாது. அதுவும் திருவாதிரையில இருக்கு சார் குரு, கண்டிப்பா போவாருன்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? கட்டாயம் வெளிநாட்டு பார்க்காம விட மாட்டாங்க. அது நீங்க வேணா வெரிஃபை பண்ணி பாருங்க. சும்மா சார், சும்மா கேசவனுக்கு பாத்தீங்கன்னா, ஆமா சார், கேசவனுக்கு பாத்தீங்கன்னா சூரியன் இருக்காரு, சந்திரன் இருக்காரு, புதன் இருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 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 முன்னெல்லாம் ஒரு மாசத்துக்கு 2 தடவை ஏர்போர்ட் கொண்டு போய் சவாரி விடுவேன். ஒரு நாளா எட்டி பார்க்கலாம்னு நினைப்பேன், ஆனா அதுக்கான சான்ஸ் கூட வர, ஆனா அடுத்த பிக்கப் கிடைச்சிரும். சும்மா சார், ஆனா இல்ல சும்மா இல்ல, சும்மா இல்லை. ஏன்னா நீங்க வந்து இப்பவே உங்களுடைய லைஃப் வந்து எண்டு வந்துடுச்சுன்னு நினைக்கிறீங்க, கிடையவே கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, கட்டாயம் நீங்க கால் பதிச்சிருவீங்க டெஃபினட்டா. ஐயா எனக்கு குருவே வந்து திருப்பாத்திரையில தான் இருக்கு, நானே வெளிநாடு போயிட்டு வந்திருக்கேன். வெளிநாடு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமாங்க. ஒரு நாளைக்கு 2-3 மாலுக்கு கூட்டு போய் விடுவேன். சரி, டெய்லி ஒரு நாளைக்கே 2-3 மாலுக்கு போவேன். நான் இன்னும் ஒரு மால் கூட போனதில்லை. தனித்தன்மை. எல்லாம் பசங்க போறாங்கல்ல, விடுங்க, பசங்க போவாங்க.
நீங்கள் கொண்டு போய் விடுறீங்க, செய்கிறீங்க, வைக்கிறீங்க. எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க சார், இந்த இடத்துல கொஞ்சம் அஸ்ட்ராலஜியோ தன்னுடைய முயற்சியை நாம் சேர்த்திக்கிறோம். அஸ்ட்ராலஜி விதிப்படி நிச்சயமாக அதில் போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அப்படின்னா என்ன, ஜஸ்ட் ஒரு முயற்சி பண்ணால் போதும், நிச்சயமாக நீங்கள் அதை ஏறிடுவீங்க. ஆனால் நான் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ண மாட்டேன் சார் அப்படின்னா என்ன சொல்கிறது? புரியுதுங்களா? சரிதான் சார். நீங்கள் என்ன ரூட்டில் பயணம் பண்ணணுங்கிறத நீங்கள் தானே இது பண்ணுறீங்க. நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லை, நான் வெளிநாடெல்லாம் போகவே முடியாதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன ஆகும்? அதுக்கு உங்களை பொறுத்த மட்டும் அந்த காரியம் நடைபெறாமல் தான் இருக்கிற மாதிரி தோணும். புரியுதுங்களா? எப்போவுமே நம்ம அதில் புரிஞ்சுக்கணும் விஷயத்தை. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம், இதுக்கு பதில் சொல்லிவிடுவோம். வெளிநாடு போகலாமா போகக்கூடாதா, கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காதுன்னாங்க, கிடைக்குங்கிறாங்க. ஆனால் இது கிடைக்குமா கிடைக்காதா? வெளிநாடு போங்க, போன அப்புறம் ஒரு இழப்பு ஏற்படும் சொல்லக்கூடாதா? உபயராசியில தானே சுட்டி காட்டுது. உபயம்ங்கிறது எதிர்காலம் தானே. எதிர்காலத்தில் ஒரு இழப்பு ஏற்படும் இல்லைங்களா? எதிர்காலத்தில் ஒரு இழப்பு, நீங்கள் வெளிநாடு போங்க, இழப்பு ஏற்படும், தாராளமாக சொல்லலாமே. நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. விடாமல் தீவிரமாக முயற்சி பண்ணுங்க, போவீங்க, சொல்லலாம். ஏன்னா நீர் ராசி காற்று ராசி வந்துடுச்சு. அங்கே கிட்டத்தட்ட நீர் ராசி தான் கவிப்பாகவும் வருது. தாராளமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெறுமன கவிப்பே எல்லா விஷயத்தையும் தீர்மானிச்சிடுறது அல்ல. சில நேரங்களில் உதயமும் தீர்மானிக்குது, சில நேரங்களில் ஆருடமும் தீர்மானிக்குது, சில நேரங்களில் கோச்சாரமே தீர்மானிக்குது. அதை நம்ம அனுபவத்தில் கற்றுக்கலாம். சரிங்களா? அப்போ இதை பொறுத்த மட்டும் நாம் என்ன சொல்லலாம்? இப்படித்தான் நடக்க போகுதுன்னு நம்ம டெஃபினட்டாக சொல்லலாம். சொல்லாமல் சொல்லக்கூடாதுங்களா? சொல்லலாம் சார், கண்டிப்பாக சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். ஸோ இப்படித்தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ உதாரணமாக இதில் பற்றிலாம் நம்ம பேசணும் சற்ற. இதில் இப்போ நம்ம தெய்வத்தை பற்றியெல்லாம் கொஞ்சம் கிட்ட போவோமே. தெய்வ வழிபாடுகளை பற்றி இப்போ நம்ம பேசணும். ஒருத்தருடைய தெய்வ வழிபாட்டுக்கு நமக்கு இன்டிமேட் பண்ணக்கூடிய ஜாமக்கோல் பிரசன்னத்தில் அவங்களுக்கு தெய்வ சாபம், தெய்வ தோஷம் இருக்கிறது அப்படின்னு நமக்கு சுட்டி காட்டு. எதை சுட்டி காட்டும்? என்னங்க? சனி பகவான் கவிப்பு இல்லையா சார்? சனி பகவான் கவிப்புல இருந்தா தெய்வ அனுகூலம் இல்லைன்னு சுட்டி காட்டும் இல்லைங்களா? ஆமா சார். பரவாயில்ல, ரைட். அடுத்தது இன்னொன்று, உங்க கருத்துக்களை எல்லாம் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். 5-9 இருந்தாலும் நமக்கு தெய்வ அனுகூலம் சரியா அமையுதுன்னு சொல்லணும். 5-9 கவிப்பு வந்தாலே தெய்வ அனுகூலம், தெய்வ தோஷம், தெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை நேர்த்தி கடன் பாக்கி இருக்கிறதா பாக்கி இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி சொல்றாரு. ரைட். வேற என்ன சொல்றீங்க? நீங்களே சொல்லுங்க சார், நான் கேட்கிறேன். சொல்றேன் சார். இப்ப தெய்வ அனுகூலம் இல்லை, தெய்வத்தால் தோஷங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். எப்பவுமே நம்ம வீடுகள்னு எடுத்துக்கொண்டால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? தெய்வத்துக்குன்னு எடுத்துக்கிட்டா அது 4ஆம் வீடு 5ஆம் வீடு. பர்டிகுலராக பிரசன்னங்களை பொறுத்த மட்டும் 5ஆம் வீட்டை எடுக்கிறது இல்லை, அவங்க 4ஆம் வீட்டை தான் எடுக்கிறாங்க. 5ஆம் வீட்டை தொடர்றதே இல்லை.
அப்போ அந்த 4ஆம் வீட்டை வைத்துக்கொண்டு நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? 4ஆம் இடத்தில் மாந்தி இருந்தாலோ, 4ஆம் இடத்தில் கேது இருந்தாலோ, 4ஆம் இடத்தில் ராகு இருந்தாலோ, 4ஆம் இடத்தில் சனி இருந்தாலோ, அது தெய்வத்தால் ஏதோ ஒரு நிந்திக்கப்பட்ட ஒரு காரியம், ஒரு தடை ஆக்கப்பட்ட ஒரு காரியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்போ 4 சொல்கிறாங்க, ப்ளஸ் 5 நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. 9 அப்படிங்கிறது தீர்க்கமான உண்மை. இதே காம்பினேஷன் இந்த 4, 5, 9 வரக்கூடாது. 4, 5, 9 வரவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நமக்கு தெய்வத்துடைய அந்த தோஷம் நமக்கு சுட்டி காட்டுகிறது, தெளிவாக நமக்கு சுட்டி காட்டும். அப்போ அதுக்கெல்லாம் நம்ம நிவர்த்தி சொல்ல பழகிக்கணும். இப்போ அதை எப்படி சார் நம்ம சொல்கிறது? அந்த தெய்வத்துக்கு நிவர்த்தி எப்படி நம்ம கொடுக்கறது, எப்படி சொல்கிறது? அது என்ன தெய்வமாக இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறதே நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கே அப்படிங்கிறது. சரி பாருங்கள், சூரியன் என்றால் பொதுவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன தெய்வம்? சிவன், ருத்ரன். சூரியன் என்றாலே நீங்கள் பர்டிகுலராக என்ன சொல்லலாம்? சிவ வழிபாடுன்னு சொல்லலாம். சந்திரன் என்றால் என்ன சொல்ல போகிறீங்க? அம்மன் வழிபாடுன்னு சொல்கிறீங்க. அம்மன்னா சாத்வீகமான அம்மன். எப்படிங்க? சாத்வீகமான தெய்வம். புதன் என்றால் என்ன சொல்லலாங்க நீங்கள்? பெருமாள், விஷ்ணு. அதையும் சொல்லலாம். கன்னிமார்களும் சொல்லலாம். கன்னிமார்கள் புதன். ரைட்டுங்களா? குருன்னா என்ன சொல்லலாம் நீங்க? தட்சிணாமூர்த்தி ஐயா. தட்சிணாமூர்த்தி. குருன்னா தட்சிணாமூர்த்தி. இன்னும் வேறங்க? பாலமுருகன், பாலாம்பிகை அப்படின்ற குழந்தை தெய்வங்களா இருக்கக்கூடிய தெய்வங்களே எடுத்துக்கலாம் இல்லையா? குழந்தை தெய்வங்களா இருக்கிறதே நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறீங்க. தாராளமாக எடுத்துக்கலாம். சனி என்றால் பெருமாளையும் குறிப்பாரு. ரைட்டுங்களா? சனின்னு ஒன்று இருட்டாகி போச்சு பார்த்தீங்களா? காவல் தெய்வங்களையும் குறிக்கும். ஐயப்பன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. செவ்வாய் ஐயப்பனை குறிக்கும். இல்லையா, சனிக்கிழமை பிறந்தார்ல அவரு ஐயப்ப சாமி. செவ்வாய் தான் ஐயப்பனை குறிக்கும். அதாவது வாகனம்னு இருந்தாலே செவ்வாய் தான். சிம்ம வாகனம் அப்படின்னு சொல்றோம், செவ்வாய் தான். ஓகே, புரியுதா பிள்ளைங்களா? ஓகே, அது இப்படியெல்லாம் வரும். ரைட். ராகுன்னா என்ன சொல்றோம்? டைரக்டா நம்ம வந்துடுறோம் துர்க்கை அம்மன் கோயிலுக்கு வந்துடுறோம். முகம் தெரியாத கடவுள் ராகு கிடையாது. ராகு முகம் தெரியாத கடவுள் அல்ல, கேது. ரைட்டுங்களா? ஆமா, விநாயகர். ஆமா, ஆஞ்சநேயர். ஆமா, கேது தான் அந்த மாதிரி அந்த டைப்பில் வரும். ரைட்டுங்களா? சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லி மாறி வரும். ஸோ இப்படியெல்லாம் வந்துட்டே இருக்கும் தெய்வங்கள். அப்போ இந்த தெய்வ பல மட்டும் இருக்குமே அவளை ராகுன்னு எடுத்துக்கலாமா சார்? ஆமா, ஒருத்தருக்கு தலை மட்டும் பெருசா இருக்குன்னா ராகுடைய அம்சம் இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ நீங்க ரஜினி சாருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் உடல் பாகத்திலே ரொம்ப பெருசானது தலை தானே. முடிய ரொம்ப பரட்டையா வச்சிருப்பாரு இல்லையா? அர்த்தம் புரியுதா? புரியல? இப்படி நீங்க எடுத்துக்கலாம் அதை. சரிங்களா? ஸோ தாராளமாக அது சரியாகவும் இருக்கும், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடிகர் விஷாலுக்கு இப்போ திருமணம் அரேஞ்ச் ஆகிடுச்சு தெரியுங்களா? அவர் என்ன ராசி என்ன நட்சத்திரம்னு உங்களுக்கு தெரியுமா? கும்ப ராசி, சதய நட்சத்திரம். என்னங்க? கும்ப ராசி, சதய நட்சத்திரம். நடிகர் விஷால்
இப்போ மேரேஜ் எல்லாம் அசம்பிள் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அவர் நிறைய மேரேஜை பண்ணி வச்சார். அது உங்களுக்கு தெரியுமா? நிறைய திருமணங்களை பண்ணி வச்சார், தெரியுங்களா? பரிகாரமா? தெரியாது சார். தெரியாது, அனலைஸ் பண்ணுறேன், பரவாயில்ல. நிறைய திருமணங்கள் செய்து வைத்தார். அதுக்கப்புறம் தான் இப்போ திருமணம் அவருக்கு கைகூடி வந்திருக்கு, திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுதான். அப்போது நாம் இந்த தெய்வங்களை பற்றி சொல்லும்போது தெய்வ தோஷங்களையும் நாம் குறிப்பிடணும். பிரசன்னத்தில் ரொம்ப முக்கியமானது தெய்வ தோஷம். அப்போ அப்படி ஏதாவது தெய்வ தோஷங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்து சொல்லணும். சரி, ரைட்டு. இப்போ வந்து பிரேத தோஷங்கள் இருக்குது, அமானுஷ்யம். அது மாந்தியை வச்சு பேசக்கூடிய கருத்து. அவர் எங்கே இருக்காரோ அதை சார்ந்த இடத்தில் தோஷம். 1ல் இருந்தால் ஜாதகர் வழியில், 2ல் இருந்தால் குடும்பத்தின் வழியில், 3ல் இருந்தால் என்ன சொல்கிறோம் சகோதர வழியில், 4ல் இருந்தால் அதுவும் ஃபேமிலி தான், 5ல் இருந்தால் அப்பாவின் வழியில் தாத்தாவின் வழியில், 6ல் இருந்தால் தொழில் வழியில், 7ல் இருந்தால் மனைவி வழியில், 8ல் இருந்தால் அது எப்படி நடந்துச்சுன்னு கூட தெரியாது, 9ல் இருந்தால் அப்பா தாத்தா எல்லாருமே வந்துடுவாங்க அதில் 9. அப்புறம் 10ல் இருந்தால் அதுவும் தொழில் அந்த மாதிரி வந்துடும். 11ல் இருந்ததுன்னா யாரை சொல்லுவீங்க? 10 தொழில் மட்டும் இல்லை, மாமியார் வழியும் சொல்லுவோம். 11ல் இருந்தால் மூத்த சகோதரர், சித்தப்பா, பெரியப்பா, அந்த மாதிரி. 12ல் இருந்துச்சுங்கன்னா 12ல் தெரியல சார். அந்நியர்களால் 12ங்கிறது அந்நியர். அந்நியர்களால் நமக்கு அவங்க யாருன்னே தெரியாது, அவங்களால ஏற்பட்ட தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? நீங்கள் ஒன்று போடுறீங்க, ஒரு சார்ட் போடுறீங்க, உதயத்துக்கு 4ல் கேது இருக்கான் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? உதயத்துக்கு 4ல் கேது. அம்மா ஆன்மீகவாதி சொல்லலாம். அம்மா வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்காங்க சொல்லலாம். அங்க தெய்வ சாபத்தை நம்ம சொல்லணுமே. ஓ, 4ல் கேது இல்லைங்களா? விநாயகருக்கு, தெய்வத்துக்கு, விநாயகருக்கு ஆஞ்சநேயருக்கு வேண்டுதல் வச்சிருந்தா அவங்க நடத்தல, கேட்கலாம். அதனால வந்து சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. கேட்கலாம். அதனால ஒரு குற்றம் இருக்கு, தாராளமா கேட்கலாம். இப்படி சொல்லாம சொல்லக்கூடாதுங்களா? சொல்லலாம். தாய் வழி தாத்தா மூலம் தெய்வ சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கலாம் இல்லைங்களா? நாகதோஷம் இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா? நாகதோஷம், சர்ப்பதோஷம். ஆமா, நாகதோஷம் இருக்கு. சரி, இது சனி இருந்துச்சு அப்படின்னா காவல் தெய்வத்துக்கு இவங்க சரியா வழிபாடு வச்சுக்கல, அதனால சாபம் இருக்கு. காவல் தெய்வ வழிபாடு செய்யுங்க அப்படின்றத சொல்லலாம். காவல் தெய்வத்துக்குன்னு நம்ம சொல்றதை விட இப்போ நாம வந்து சாதாரணமா வந்து நமக்கு ஞாபகோல் பார்க்க வந்தவங்க நமக்கு யாரோ ஏதோ ஒரு இதில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு பண்டிதராக கூட இருக்கலாம், அவர் ஒரு ஐயர் குடும்பத்தை சார்ந்த ஒரு சைவமா வைணவமா இப்படி வந்து பல ரகங்கள் இப்படி போகுது. நாம் அப்போ சொல்லும்போது பர்டிகுலராக நம்ம வேற எந்த மாதிரி ஒரு பொதுவான முறையை கையாளலாம் சொல்லலாம். சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போ கேட்குதுங்களா? கேட்குதுங்களா? இப்போ பொதுவான முறையை என்ன ஒரு முறையை கையாளலாம் நான் கேட்குறேன், சொல்லலாம். பொதுவாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? 4ல் சனி அப்படிங்கிறத என்ன சொல்லலாம்? வீடு வாங்குறதுல தடை இருக்கான்னு கூட கேட்கலாம். ரைட்டு. தெய்வத்தின் நிந்தனை
அப்போனா வந்து இதெல்லாம் வந்து இப்போ இதுதான் கேட்கணுங்க. பெருமாள் இதுக்கான இது வந்து கேட்டுடலாம். நீங்க ஏதாச்சும் வந்து வேண்டிக்கணும், நீங்க ஏதாவது பண்ணாம இருக்கீங்களா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க குடும்பத்தை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. குடும்பத்துக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சு நின்று போச்சான்னு கேட்கலாமே. ஐயா உங்க அண்ணாக்கு மூத்த அண்ணாக்கு வந்து வேண்டுதல் வச்சு அதை நிறைவேற்றாம இருக்கிற சாபம் இருக்கு, அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லலாங்க ஐயா. கேட்கலாம், சொல்லலாம். என்னங்க தாராளமா பயன்படுத்தலாமா நீங்க இதை? இப்படி வந்து சில விஷயங்களை நீங்க பயன்படுத்தினா தான் அதுல வந்து அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்பதான் திருத்தம் இருக்கும், சொல்ல முடியும் உங்களால. சார் இந்த மாந்தி தோஷத்துக்கு என்ன பரிகாரம் சார்? மாந்தி தோஷத்துக்கு திருநாரையூர். கும்பகோணத்துக்கு பக்கத்துல, தெரியுங்களா? திருநாரையூர். தெரியாது சார். ஐயா இப்ப திருநாரையூர் சொல்றீங்க, இந்த மாதிரி மாந்தி வழிபாட்டுக்கு நம்ம என்னங்க ஐயா முறையா செய்யணும்? எல்லாம் கோவில் சொல்றாங்க, அங்க நாம என்ன செய்யணும் வழிபாடு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கோவில் சொல்றாங்க, எல்லாரும் போறாங்க, பண்றாங்க, செய்யறாங்க. அது ஒரு பிரேதத்தின் தோஷம் தான். அது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சாந்தி பரிகாரங்கள் செய்யறதில்ல. இப்ப ஒரு சில பேர்கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா அதெல்லாம் செய்யற பழக்கமே இல்லைங்கிறாங்க, தெரியுமா? சார் எப்படி செய்யணும் சார்? முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதுதான். இப்ப நம்ம என்னென்ன 3 தலைமுறை பேர். ஆமா, அதுதான் அதோடைய சாந்தி பரிகாரமே. கோவிலுங்கிறது திருநாரையூர் மாந்தி தோஷத்துக்கு பரிகாரம். கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிறது. அது சனிக்கிழமை காலமரை நீங்க அங்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு ரொம்ப பேர் கூட்டம் இருக்கும். அது ஒரு டோக்கன் வாங்கிட்டு நீங்க உள்ள அனுமதிப்பாங்க உங்களை. ரொம்ப நல்ல விசேஷமானது, எல்லாரும் செய்யலாம். எல்லாரும் ஒரு தடவையாவது போய் அங்கே பண்ணிட்டு வரணும் தோஷம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கட்டத்தில் இருக்குத்தானே செய்யுது, இருக்கா இல்லைங்களா? அவ்வளோதான், எல்லாருக்கும் இருக்கும். எல்லாரும் போய் ஒரு தடவையாவது பண்ணிட்டு வரலாம். இதுக்கு நீங்க கேட்ட இது வந்து பெரிய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய இதை வந்து சரியா செய்துக்கிட்டே வந்தால் போதுமானது. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும், சரியா போயிடும். சார் பெண்களா இருந்தா என்ன பண்ணலாம் சார்? தர்ப்பணம் கொடுக்க முடியாது. பெண்களாக இருந்தால் பரசுராமர் கோவில் திருவள்ளம் தெரியுங்களா? கேரளா சார். ஆமா. அங்க நீங்க கொடுக்கலாமே. ஓஹோ, ஓகே சார். அங்க எல்லாரும் கொடுக்குறாங்களே. பெண்களும் கொடுக்கக்கூடிய இடம் தான் அது. அங்க போய் பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு. காலையில நான் போயிட்டு வந்தேன் ஒரு தடவை. சரிங்களா? ஸோ திருவள்ளம் அங்கே கொடுக்கலாம். கேரளா போய் நீங்கள் கொடுக்கலாம், பண்ணலாம், வைக்கலாம். ரைட்டுங்களா? இதெல்லாம் ஒரு விதமான நன்றிங்கம்மா. இதெல்லாம் அந்த மாந்தி இதுக்கு வந்து, அதாவது சில தோஷங்கள் அதோடைய தாக்கம் குறையிறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது சார். அது என்னன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி பித்ரு தோஷம் சார் ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து இந்த குலதெய்வ சாபம்னு சொல்லக்கூடியது செகண்ட். அடுத்து வந்து பெண் தோஷம் 3. இந்த 3 வந்து போறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது. இந்த 3 குறையறதுக்கு வந்து டைம் வந்து எப்படி எடுத்துக்குதுங்க? ரொம்ப அதிகமாக எடுத்துக்குது. சரிங்களா? அதை நம்ம பார்த்துக்கணும். இந்த 3 வந்து அந்த ஜாதகத்தில் ஜாஸ்தியாக இருக்கா இல்லையா, அது அதோடைய பாதிப்பு இருக்கான்னு பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி ஒன்று குலதெய்வ தோஷம், ஒன்று பித்ரு தோஷம், மற்றொன்று பெண் சாபம். இது 3 இருந்ததுன்னா அந்த ஜாதக நிவர்த்தி பண்ணுறதுக்குள்ள போதும்னு ஆகிடும். ரொம்ப கஷ்டங்களை அனுபவிப்பாங்க, ரொம்ப பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க. இதை நம்ம பார்க்கலாம், கண்கூட பார்க்கலாம், சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும்.
சரிங்களா? ஐயா, ம் திருமண பாதிப்பு நிறைய பேருக்கு இருக்கு. அப்ப இந்த 3 சாபமும் இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுதுங்களா ஐயா? 3 இருந்தா அவன் முடிஞ்சான்னு அர்த்தம். ஏதாவது ஒண்ணுதான் இருக்கு, 1 2 தான் இருக்கு. அதே நம்மளால தாங்க முடியாது. பெண் சாபம் அது எடுத்துக்கலாமாங்க ஐயா? பெண் சாபம் ரொம்ப பொல்லாதது. ஏன்னா இப்போ நிறைய அதிகமா டைவர்ஸ் இருக்கு, நிறைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்க மாட்டேங்குது. அப்போ இந்த மாதிரியான சாபங்கள்லாம் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி நாம எடுத்துக்கும் போது அவங்களுக்கு பரிகாரம் நம்ம சொன்னாலும் அவங்க செய்யணும். அப்படின்னா அந்த குரு பார்வை இருக்கும்போது நம்ம சொல்லணுங்களா ஐயா? சொல்றோம், அந்த பரிகாரம் என்னதான் சொன்னாலும் அவனுக்கு அந்த பாவம் போகணும்னு விதி இருக்கணும். அவன் அதுல இருந்து மீண்டு வந்து விடுவான் அப்படிங்கக்கூடிய விதி இருக்கணும். அவன் தான் செய்வான், எல்லாரும் செய்ய மாட்டான். அதுதாங்க ஐயா. அதை நம்ம எப்படிங்க ஐயா தெரிஞ்சுக்கிறது? நம்ம பரிகாரம் சொல்றோம், அவங்க அதை கடைபிடிப்பாங்க அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? லக்னம், லக்னத்தை வைத்துக் கொண்டுதான் புரிந்து கொள்ள முடியும். லக்னாதிபதியை வைத்துக் கொண்டுதான் புரிந்து கொள்ள முடியும். அதை வச்சுதான் நம்ம இந்த பரிகாரத்துக்கு நிவர்த்தியே சொல்ல முடியும். அவர் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு. என்னங்க? புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. லக்னத்தை வச்சு நிவர்த்தி ஸ்தானம் பார்த்து நம்ம சொல்லணும், அப்படித்தானங்க ஐயா? எப்படி இருக்காருன்னு நம்ம பார்க்கணும். அதை வச்சுதான் நம்ம சொல்லணுமே. இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. ஏன்னா என்னதான் நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்ச்சர்ல நீங்க சொன்னாலும் கூட அது பெருசா இது பண்றது இல்லை. புரியுதுங்களா? பரிகாரம் என்பது ஒரு நாள்ல செய்யக்கூடிய விஷயம் இல்லை, ஒரே நொடியில நடந்து விடக்கூடியது அல்ல. ரைட்டுங்களா? ஒரே நாள்ல நடந்துடாது. ஒரு தடவை பரிகாரம் பண்ணா சரியாயிடு. எந்த இதுக்குமே சரி, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு பீரியட் இருக்கு. அது வரைக்கும் அது கண்டினியூட்டி ஆயிட்டே இருக்கும். இப்போ எந்த ஜென்மத்துல வந்த சாபம்னு கேட்பாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? எப்படி சொல்லுவீங்க? இது எந்த ஜென்மத்துல வந்தது? சாபம் வேறு பாவம் வேறு, ரெண்டையும் கம்ப்ளீட்டா புரிஞ்சுங்க. சாபம்னா கேதுவோட சேர்ந்தால் அது சாபம், ராகுவோட சேர்ந்தால் அது பாவம். ராகுவோட சேர்ந்த கிரகங்கள் பாவத்தை செய்யும், கேதுவோட சேர்ந்த கிரகங்கள் சாபத்தை வாங்கும். சாபம் பெற்று வந்தது. இப்போ குரு கேதுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜாதகர் ஆல்ரெடி தலையில எழுதிட்டான், சாபத்தை வாங்கிட்டு தான் வந்திருக்கான். சரி சார், குரு ராகு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பையன் பாவத்தை பண்ணுவான். இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். குரு கேதுன்னா ஆல்ரெடி விதிக்கப்பட்டது, போட்டாச்சு, உன் பையில போட்டுத்தான் அனுப்பியிருக்கு. குரு ராகுன்னா இனிமே நீ செய்ய போற விளைவு தான் வருது. இப்ப குரு ராகு மட்டும் இல்லை, சந்திரன் ராகு அதுதான், சூரியன் ராகு அதுதான், புதன் ராகு அதுதான், சுக்கிரன் ராகு அதுதான், எல்லாமே அதான். சாரத்துல இருந்தாலும் எடுத்துக்கணுமா சார்? அப்படியே என்னம்மா? சந்திரன் ராகு சாரத்துல இருந்தாலும் அது அப்படிதான் எடுத்துக்கணுமா சார்? இல்ல சேர்ந்து இருந்தா எடுத்துக்கலாம்? சேர்ந்து இருந்தா எடுத்துக்கலாம், டெஃபினட்டா எடுத்துக்கலாம். சேர்ந்து இருந்தா அப்படின்னா நம்ம திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சொல்லணும் இல்லையா? ஆமா சார். சுவாதி நட்சத்திரத்துக்கு சொல்லணும், சதயம், அப்புறம் சதயத்துக்கு சொல்லணும். அதெல்லாம் இருக்குல்ல. என்னங்க விஷயம் புரியுதா? சாபம் எது தோஷம் எதுன்னு புரிஞ்சுட்டீங்களா? பாவம் எது சாபம் எது? சாபம் வேறு, பாவம் வேறு. எந்த ஜென்மத்தில் வந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க? அதை எப்படி சொல்ல போறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஐடியா கொடுங்க.
இது சுத்தமா தெரியாது சார், புது சப்ஜெக்ட் சார். கேதுல இருந்து குருவை எண்ணிக்கலாமே, இல்லாட்டி குருல இருந்து கேது எண்ணிக்கலாமே? குருவுல இருந்து கேது எண்ணிக்கணும். குருவுல இருந்து கேது எண்ணிக்கை. குரு முன்னாடி நடத்திட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்க. குருவை பின்னாடி நகர்த்திட்டே போனீங்கன்னா, குருவை தூக்கி உங்க கட்டத்துல மேஷத்துல குரு, மீனத்துல தூக்கி போட்டீங்கன்னா போன ஜென்மம், கும்பத்துல தூக்கி போட்டா அதுக்கு போன ஜென்மம். ரைட்டுங்களா? இப்படி போட்டுக்கிட்டே போகலாம் சார். இன்னொரு தடவை சொல்லுங்க சார். மேஷத்துல இருக்கக்கூடிய குருவை தூக்கி மீனத்துல போட்டா போன ஜென்மம், கும்பத்துல போட்டா அதுக்கு முந்தைய ஜென்மம். அதுவே மேஷத்துல இருக்கக்கூடிய குருவை ரிஷபத்துல போட்டா அடுத்த ஜென்மம், மிதுனத்துல போட்டா அதுக்கு அடுத்த ஜென்மம். புரியுதா பிள்ளைங்களா? புரியல சார். சரி, குருவுக்கு 5ல சார் கேது இருக்கு, அப்ப நான் 5வது ஜென்மத்துல தான் பாவம் செய்ய போறேன்னா இப்ப அல்லவா? இந்த கேள்வி வந்துடும்ல சார். குருவுக்கு 5ல அப்போ அது சேர்க்கை ஆயிடுது இல்லையா? 5ல வந்துச்சுனாலே சேர்க்கை ஆயிடும் இல்லையா? சேர்க்கை தானே. சரி, 4ல இருக்குது கேது, அப்ப நான் 4வது ஜென்மம், அடுத்து இது ஒரு ஜென்மம், அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4ல தானே பாவம் வரும், சாபம் எனக்கு வரும். அப்படி இல்லை, அது 4 ஜென்மம் அந்த சாபம் தொடரும்னு அர்த்தம். சார் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கும்பத்துல குரு சார், ரிஷபத்துல கேது சார். கும்பத்துல 4வது ஜென்மமே எடுக்கணும் சார். ரிஷபத்துல கேது 4 ஜென்மம் தொடரும் அந்த சாபம். சூரியன் கூட இருந்தா சார் அது காம்பினேஷன் வேற மாதிரி எடுக்கும். சூரியன்னா அப்பா செய்த பாவம்னு அர்த்தம். சாபம், அப்பா வாங்கிட்டு வந்த சாபம். ஓ ஓகே ஓகே ஓகே. அப்பாவுடைய சாபம். என்னங்க? சூப்பர் சார். இப்ப சூரியன் இருக்கிறதுனால அப்பா சொல்லிட்டீங்க. இப்போ சனி அப்படி வந்துச்சுன்னா மூத்த அண்ணாவை சொல்றதா இல்ல சித்தப்பா இவங்களோட இது தாக்குமாங்க ஐயா? சனி சொன்னா சனி கர்மா தான் சொல்லணும். அத உறவா எடுக்க கூடாது. கர்மா சனிக்கேதுன்னா கர்மாவில விதிக்கப்பட்டது. சத்தியமா சொல்றேன், நீங்க எல்லாம் சனிக்கேது இணைஞ்சிருக்குதா, மற்றவங்களுக்கு பிரயோஜனமா செய்யணும், சோசியல் சர்வீஸ் அது இதுன்னு போயிடணும், பணம் சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்கணும், அதை பண்ணு இதை பண்ணு நினைச்சா வேலைக்கு ஆகாது. கொண்டு போய் 0 பண்ணி உட்கார வச்சிடும். சோசியல் சர்வீஸ் சனிக்கேது விதிக்கு விதி என்ன? எதை எதிர்பார்க்காத, எதை எதிர்பார்க்காத. ஆமா, உனக்கு உண்டானது கிடைக்காது. என்னது? அவ்வளவுதான். அப்ப அதுல உறவா நம்ம எடுக்க கூடாது, தனியா கர்மாவா எடுத்துக்கணும். அவ்வளவுதான். சூரியன் கேது என்னவா எடுத்துக்கிறது சார்? அத அப்பா என்ன சிந்திக்க கூடாது? பணம் சம்பாதிக்கணும், பெருசா இது பண்ணணும், அதை பண்ணணும்னு நினைக்க கூடாது. ரைட்டுங்களா? நினைச்ச இழப்புகள் தான் மிச்சம். கேது என்றாலே இழப்பு. புரியுதா பிள்ளைங்களா? சந்திரன் கேது வருதுன்னா பெண் சாபம் இருக்குதுன்னு அர்த்தம். எப்படிங்க? சந்திரன் கேது பெண் சாபம். ஐயா இப்ப சந்திரன் கேது பெண் சாபம் சொல்றீங்க. இப்போ இவங்க கன்னிமார் வழிபாடு எடுத்துக்கலாமாங்க ஐயா? என்னங்கம்மா? கன்னிமார் வழிபாடு எடுத்துக்கலாமா? சந்திரன் கேதா பெண் சாபம் இருக்கு சொல்றீங்க இல்லையா? ஆமா, அதுக்காக கேட்டேங்க ஐயா. சந்திரன் கேதுன்னா அம்மன் வழிபாடு, மாரியம்மன். தலைமாரிய. மாரியம்மன்னா விதவை தெய்வம், அது தெரியுமா? அது தெரியுங்க ஐயா. சார் இந்த நாடி விதியை பயன்படுத்தி ஆகணுமா சார்? 2-12 நாடி விதியை பயன்படுத்தணுமா? 2-12 1-5-9 3-7-11 1-5-9 மட்டும் போதும். 2-12 2-12
3 7 11 தேவையப்படாது. 7 ஒண்ணுக்கு நேர் 7ல இருந்தா அது தேவைப்படும். சந்திரனுக்கு நேர் 7ல கேது. எந்த அளவுக்கு கிரகம் விலகி இருக்குதோ அந்த அளவுக்கு தோஷம் குறைவு, அதோடைய தாக்கம் குறைவு, அவ்வளவுதான். 5ல் இருக்குதுன்னா அதோடைய தாக்கம் குறையுதுன்னு தான் அர்த்தம், ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது. 2ல் இருக்கிற தாக்கத்தை விட 5ல் இருக்கிற தாக்கம் கம்மி தான். 2ல் இப்ப ஒண்ணும் இல்லை சார், உங்க பக்கத்து சேர்ல இருக்கிறவர் ஒருத்தர் இருக்காரு, அடுத்த ரூம் சேர்ல ஒருத்தர் இருக்காரு. பக்கத்து சேர்ல இருக்கிறவருடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமா இருக்குமா, அடுத்த ரூம்ல இருக்கிற தாக்கம் அதிகமா இருக்குமா? பக்கத்துல இருக்கிற தாக்கம் தான் அதிகமா. அவ்வளவுதான் முடிஞ்சது. சரிங்க சார். இல்லைங்களா? இன்னைக்கு அந்த இதெல்லாம் தெரிஞ்சுட்டீங்களா? தோஷத்துக்கு இதெல்லாம் நீங்க இப்போ ஜாமக்கோல் போடும்போது இதெல்லாம் இன்னைக்கு எடுத்துக்குங்க, அது வேற விஷயம். ஆனால் தோஷம்னா யாரு, சாபம்னா யாரு, பாவம்னா எது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? அதில் ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லைங்களே, தெளிவாக சொல்ல முடியுமில்ல? பாவம், கேதுனா தோஷம். அவ்வளவு செய்ய போறது, கேதுனா நம்ம வாங்கிட்டு வந்தது. சரிங்க. ஆமா, அது லக்னத்துல இருந்து 8ஆம் இடத்துல இருக்கு, அத்தனை ஜென்மங்கள் தொடரும். பின்னாடி இருந்தது அப்படின்னா அப்போ இந்த ஜென்மத்துல இருந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். எந்த ஜென்மத்துல? இப்போ உதாரணமா குரு மேஷத்துல இருக்காரு, கேது கும்பத்துல இருக்காருன்னு வச்சுக்கங்க. அப்போ போன ஜென்மத்தில் அது நடக்கலை, அதுக்கு முந்தின ஜென்மத்திலையும் நடக்கலை, ரைட்டுங்களா? அப்படித்தான் அர்த்தம். 3 ஜென்மமா தொடருதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம், வித்தியாசம். புரியுதுங்களா? இந்த ராகு கேதுக்கள் ரொம்ப விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்துது, சும்மா சாதாரணமா இல்லை. ராகு கேதுக்களை நாம் எதுவும் சாதாரணமாக நினச்சிக்கிறோம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நிறைய விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்துது. தோஷங்களை, சாபங்களை, இந்த மாதிரி நிறைய நமக்கு சொல்லும். எது? ராகுவும் கேதுவும். அதை நம்ம கரெக்டாக பிடிச்சி நம்ம சொன்னாலே சக்சஸ்ஃபுல் ஜோதிடராக மாற முடியும். பாம்பை பிடித்து பலன் காண்க அப்படின்னு அர்த்தம். புரியுது? அடுத்து வரக்கூடிய வகுப்பின் தலைப்பா பாம்பை அடுத்து வர அது மாதிரி நீங்க கூட பண்றீங்க சார். நீங்க கூட இப்ப நல்ல டைட்டில் எல்லாம் உருவாக்குறீங்க சார். வேற வழி இல்லையே. பேக் எண்ட்ல வேற வேலை செய்யறாங்களா தெரியல. இல்லையா? யாருமே இல்ல சார், யாருமே இல்ல, நானே தான் இல்ல. இல்ல உதிக்குது சார் உங்களுக்கு. இப்போ இது இறைவன் அருளால வருது சொல்றோம், அவ்வளவுதானே. பாம்பு வச்சுதான் ஐயா எத்தனாவது ஆள், நீங்க எத்தனாவது குழந்தை அப்படின்றதெல்லாம் ஒரு முறை கத்து கொடுத்துருக்காரு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. எங்க பாம்பு இருக்கு அதை வச்சுட்டு எத்தனாவது ஆளுன்றத சொல்லிடலாம். உங்களுடைய இதை கண்டுபிடிக்கிறது, உங்களுடைய ஜீன் கண்டுபிடிக்கிறது. நிறைய பேர் அப்படியே இருக்காங்க சார், இந்த குழந்தை மேல சந்தேகம் இருக்கு, இந்த குழந்தை எனக்கான்னு. சொல்லுங்க சார். கிளாஸ் போடுங்க சார். போடும் கிளாஸ். நீங்க சொன்ன உடனே ஒரு ஞாபகம் வந்தது, அதை பத்தி விவரமா சொல்லிடுறேன். அதாவது அடுத்து வரக்கூடிய வகுப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சது நியூமராலஜி கிளாஸ். இந்த நியூமராலஜி கிளாஸ் புதிதாக வரக்கூடிய மாணவர்களுக்கு 3300 ரூபாய் 36 நாள். பழைய மாணவர்களுக்கு 2400 ரூபா. பழைய மாணவர்னா யார் அப்படின்னு கேட்டாங்க. நீங்க எதை மீன் பண்ணி பழைய மாணவர்னு சொல்றீங்கன்னா, சார் என்கிட்ட ஒரு வகுப்பு படிச்சிருந்தாலும் அவர் பழைய மாணவர் தான்.
அவருக்கு என்ன சார் ஃபீஸு? 2,400 அவ்வளோதான். இதை எப்படி சார் பே பண்ணலாம்? 2 தவணையாக நீங்கள் கொடுக்கலாம். 2 தவணையாக நீங்கள் கொடுக்கலாம். அதை எவ்வளோதான், ரைட்டுங்களா? இதுதான் அந்த வகுப்புடைய இது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் இருக்கக்கூடிய ஊர்களில் நேமாலஜி ரொம்ப ரொம்ப முக்கிய அவசியம். நான் சொல்ல வேண்டியதில்லை. எல்லாம் டவுன்ஷிப்பில் இருக்கிறீங்க. அது கிராமமாக இருந்தாலும் டவுன்ஷிப்பில் இருந்தாலும் நேமாலஜி ரொம்ப முக்கியம். ஒரு ஆஃபீஸுக்கு, ஒரு ஃப்ளாட் வாங்கிறதுக்கு, ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு, ஒரு அலுவலகத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு, ஒரு கம்பெனிக்கு பேர் வைக்கிறது, ஒருத்தருக்கு இந்த நம்பர், இந்த கலர், இதெல்லாம் சூஸ் பண்ணுறது, இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அதில் இருக்குது. அது உங்களுக்கு பயனுள்ள விஷயங்கள், நீங்கள் பயன்படுத்த வேண்டியது. அதாவது மற்றவங்க பயன்படுத்தி ஜெயிக்கிறோமோ இல்லையோ, நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். உங்களுடைய அலைபேசி என்ன, ரைட்டுங்களா? இந்த மாதிரி. ஸோ இதுதான் அந்த வகுப்புடைய இது. வகுப்பு அடுத்த வாரத்தில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அதனால் விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக அதில் இணைஞ்சிக்கலாம். உங்களுக்கு அந்த வகுப்பு, என்னுடைய வகுப்புகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் இங்கே படிக்கிறவங்க எல்லாம் பார்க்குறீங்க. இது உங்களுடைய தயவு தான் பெரிய முக்கியம். நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், சகோதரிகளுக்கு அதை அனுப்பி நீங்கள் சிரமம் பார்க்காம ரெக்கமெண்ட் பண்ணணும். நீங்கள் சொல்லணும், இல்லை இங்கே நடக்குது, நீங்கள் பாருங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உதவி, ஒரு வேண்டுகோள். அதான் அப்படித்தான் அதை சொல்லணும், இல்லைங்களா? நான் உங்களை யாரையும் வற்புறுத்தவோ துன்புறுத்தவோ முடியாது. ஒரு வேண்டுகோள் உங்களுக்கா தோணும் இல்லையா, இந்த வகுப்பு போய் படித்தா பல விஷயங்கள் தெரிஞ்சது தெரியலன்னு. அதனால் நீங்கள் எனக்கு செய்கிற கைமாறு இது ஒன்று, ரைட்டுங்களா? அப்புறம் இன்னொருத்தர் கேசவன் சார் கேட்ட மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரா பின்னாடி இருந்து வேலை செய்ய ஒருத்தர் அப்படின்னு தான் என்ன சொன்னார் அப்படின்னா, 2 பேரை சேர்த்து விடுறவங்களுக்கு ஒருத்தருக்கு ஃப்ரீ, நீங்கள் அப்படிலாம் பண்ணுங்க சார்ன்னார். அவர் இந்த வீடியோவை பார்ப்பார். அவர் சொன்னதுக்காகவே எனக்கு இந்த ஐடியா தெரியாது. அவர் சொன்னார், 2 பேரை சேர்த்து விட்டா வகுப்பில் ஒருத்தருக்கு ஃப்ரீ பண்ணி கொடுங்கன்னார். நிச்சயமாக பண்ணித்தரேன், சரிங்களா? அதையும் பார்ப்பார். இதுதான் விஷயம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு இனி புது தலைப்புகளில் வரும். ஏன்னா 9 வாரம் ஜாமக்கோல் வகுப்பு முடிஞ்சுது. இனிமேல் வரக்கூடிய தலைப்புகள் எல்லாமே புதுசாக நிறைய அது நடத்தலாம், நிச்சயமாக நடத்துவோம், சரிங்களா? சரி, விஷயத்துக்கு வாங்க. இன்னும் நமக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். விளம்பரம் போதும். ஐயா, என் வைஃப் கேள்வி கேட்டா. சொல்லுங்க. எப்போ பணம் வரும்னு சொல்லி கேள்வி கேட்டா. சூப்பர். நான் ஒரு பிரசன்னம் போட்டேன். ஏற்கனவே போட்டு வச்சிருங்க. போட்டதுல அதேதான் வந்தது. இப்பவும் அதுதான் வந்தது. பாருங்க, வேணா போட்டா அந்த குரூப்ல போட்டா போடுங்க. செல்போன் வேற அங்க இருக்கு. எனக்கு மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா போதும், ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்குவேன். குரூப்ல போடுங்க, எனக்கு சொல்லுங்க. உதயம் எங்க இருக்கு, ஆருடம் எங்க இருக்கு, கவிப்பு எங்க இருக்கு? உதயம் மேஷத்துல இருக்கையா? உதயம் மேஷத்துல. ஆருடம் ரிஷபத்துல இருக்கு. ஆருடம் ரிஷபத்துல இருக்கு. கவிப்பு மீனத்துல இருக்கு. கவிப்பு மீனத்துல இருக்கு. வெளிவட்ட கிரகம் உதயத்துக்கு மேல சூரியன் இருக்கு. கவிப்புக்கு மேல செவ்வாய் இருக்கு. கவிப்புக்கு மேல செவ்வாய் இருக்கு. ஆமாங்க. ஆருடத்தை நோக்கி பாம்பு வருது. பாம்பாண்ட அதாச்சும் மிதுனத்துல குரு, சூரியன், புதன் இருக்கு. இது பாம்பு அங்க இருக்கு. அதான் சொன்னேன், வருமா? ஆனா ஒரு இது முடிஞ்ச பிறகுதாமா வரும் அப்படின்னு. ஏன்னா உதயத்தை நோக்கி சூரியன் இருக்குது. சூரியனாண்ட அங்க பாம்பு இருக்கு. உங்க அப்பா இறந்த பிறகுதான் உனக்கு வரும் காசு அப்படின்ட்டு. நீங்க வேற
அது வேண்டாம் விடுங்க. சரி, இப்போ வந்து அவர் என்ன சொன்னார்? மேஷம் உதயம் சொன்னார், ஆருடம் ரிஷப ஆருடம்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமாங்க. மீனத்தில் கவிப்புன்ட்டார். மீனத்தில் கவிப்பு. அவங்க கேட்ட கேள்வி என்ன? பணத்தை பற்றி தான் கேட்டிருக்காங்க. அப்போ பணத்தை பற்றி கேட்டாங்க அப்படின்னா அது ஆருடம் நமக்கு வந்து அந்த 2ஆம் இடத்தை சுட்டி காட்டுது. அப்போ அந்த 2ஆம் வீட்டு அதிபதி யாரு? சுக்கிரன். அவர் எங்கே இருக்கிறார்? கிட்டத்தட்ட மேஷத்திலே இருக்கார் இல்லையா? எங்க இருக்காரு? மேஷமா ரிஷபமா? சுக்கிரன் உதயத்துல இருக்காருயா. உதயத்திலே இருக்கார். இப்ப நீங்க இந்த ஜாமகோல் பிரசனம் போட்டதால இந்த ஜாமகோல் பிரசனத்துல வருகின்ற சுக்கிரன் எங்க இருக்காரு? வெளிவட்ட கிரகங்கள், ஜாமகரங்கள். துலாத்துல இருக்காருயா. அவரு துலாத்துல இருக்காரு. 206 டிகிரி. துலாத்துல இருக்காரு. அப்ப துலாத்துல இருக்காரு. அது 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? சரிங்க. 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. ஜாம கேள்வி இதுதான். ரைட்டுங்களா? முடிஞ்சே போச்சு. 2ஆம் அதிபதி 7க்கு போயாச்சு. ஜாம கிரகமான சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார். செலவுக்கு பணம் வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். முதல்ல இந்த இடத்துல ஒரு தியரியை சொல்லி முடிச்சு. செலவுக்கு பணம் வந்துகிட்டு இருக்கும். நீங்க எதிர்பார்த்து கேட்டது பெரும் பணமாக இருந்தால் அது நிச்சயமாக தடை தாமதம் ஏற்படும். பெரும் பணம் என்பது குரு, சில்லறை பணம் என்பது சுக்கிரன். அவ்வளவுதான் வித்தியாசம். ஏன்னா கவிப்பு வந்துருச்சே குருடைய வீட்டுல. ஆமாங்க, அதான் அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? ஆமா புரிஞ்சுதுயா. செலவுக்கு தான் இப்ப காசு வந்து இருக்கு. ஆனா வந்து பெரும்பாலும் வெளிவட்ட சூரியன் உச்சமா இருக்கே சார், அதுக்கு என்ன இண்டிகேஷன் சார்? அது உதயாதிபதியா? உதயத்திலேயே சூரியன் வந்துருச்சு. வெளிவட்டத்துல உதயத்துல சூரியன் உச்சம். உதயத்துல சூரியன் உச்சமா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுது? நமக்கு என்ன பண்ணும்? இப்ப உதயம் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா உதயத்திலிருந்து 5வது வீடு என்னது பாருங்க. குழந்தை சொல்றோம், பூர்வீகத்தை சொல்றோம், மற்ற சமாச்சாரங்களை சொல்லாம சொல்லக்கூடாதா? சொல்லாம சொல்லக்கூடாதுங்களா? இதெல்லாம் சொல்லலாமா? சொல்லலாம். சரி, இப்படி சப்போஸ் அவங்க குழந்தைய பற்றி பேசணும்னா குழந்தையெல்லாம் பரவாயில்ல, நல்லா இருப்பாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, சொல்லாம சொல்லக்கூடாதுங்களா? அவ்வளோதான். அதுதான் அதோடைய ஆக்டே. ஆனா இது என்ன அமௌண்ட் சார்? இது என்ன அமௌண்ட் வருமான்னு கேக்குறா சார். அவ உழைச்சுதா இல்ல எப்படி சார்? அப்பா கிட்ட இருந்து வருமா? என்ன மாதிரி கேக்குறா? அப்பா வீட சொத்து வித்து வர வேண்டிய பணங்களா ஐயா? அவங்க அப்பா கிட்ட இருந்து பணம் வருமான்றதுதான் கேள்வி. இப்ப உதயத்திலிருந்து 9 பார்த்துடணும். 9ஆம் வீடு யாரு? குரு தானே? ஆமாங்க, குரு தானே சார்? ஆமாங்க. குரு அங்க இருக்கிறது எங்க இருக்காரு? கோச்சாரத்துல. கோச்சாரத்துல வந்து குரு வந்து மிதுனத்துல இருக்காரு. சூரியனோட இருக்காரா? சூரியனோட இருக்காரு. ஆமா. அங்க ராகு இருக்கா உள்ள? ஜாம கிரகம். ஆமா சார். வெளிவட்டத்துல வருதா வரலையா? ராகு மிதுனத்துல இருக்கா? எங்க இருக்கு? பாம்பு வந்துடுச்சு அங்க. நீங்க சொன்னது ஏறத்தாழ சரியா வரும்னு அர்த்தம். அவ்வளவுதான். இல்ல, இது நான் வந்து ஏற்கனவே ஒரு 4-5 முறை போட்டு பாத்துட்டேன். எப்ப போட்டாலும் இந்த விஷயத்துல இது வந்து நிக்குது. அப்பா ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்பா உச்சம் வெளிவட்ட சூரியன் உச்சமா இருக்கிறதுனால அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்னு எடுத்துக்கலாமா சார்? வெளிவட்ட சூரியன் உச்சமா இருக்கு இல்லைங்களா? ஆனா 9ஆம் வீட்டு அதிபதி சூரியனா வரல, குருவா தான் வர்றாரு அவரு. ஆனா சூரியன் உச்சம் அவ்வளவு சீக்கிரம் நீங்க எதிர்பார்த்தது கிடைக்காது. அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவ்வளவுதான் சொல்லலாம். என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க அக்கா வந்து சொல்லிட்டாங்களாம், அப்பா நீ இப்ப வந்து எதுவும் பண்ணாத, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அடிச்சுட்டாங்களாம். அப்படிதாம்மா வந்திருக்கு பிரசன்னம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டேன். நீ எனக்கு வீடு எல்லாம் வரும்னு சொன்ன, எங்க வீடு எல்லாம் வராதுன்னு, எதுவுமே குடுக்குற மாதிரி இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பிரசனம் போட்டா கரெக்டா வந்து 4ல வந்து 6 வந்து நிக்குது. உதயம் வந்து ரிஷப உதயமா போயிட்டு
ஆறுடம் வந்து நாள்ல நிக்குது, செவ்வாய்க்கு ஏத்தமா வரும், கட்டாயமா தடையோட தான் வரும். நீ கடன் மீனை கவிப்பா போச்சு. கவிப்பு மீனத்துல போனதுமே பணமே இல்லாம தாம்மா வாங்குவோம். நம்ம கையில வந்து கடனோட தாம்மா வாங்குவோம். அந்த வீடை வந்து உனக்கு வரும், ஆனா நீ கடன் கொடுத்து வாங்குவோம்மா அப்படின்னு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஆனா சொல்றேன், நீ வாங்கினதுமே அதை வித்துருவோமா அதை. ஏன்னா வந்து உதயத்துக்கு 12ல உதயாதிபதி உதயத்துக்கு 12ல போயிட்டாரு அவரு. வாங்கி வித்துருவோமா நீ அதை அப்படின்ட்டு. அவ்வளவுதான். இப்ப நமக்கு அந்த சூழ்நிலை தானே இருக்கு. ஆமா, இப்போ நானே இந்த அபார்ட்மெண்ட்டை வித்துலான்னு தான் இருக்கிறேன். வித்துட்டு கோட்டர்ஸ்க்கு போய் உட்காந்துடலாம் அப்படின்னு தான் இருக்கிறேன். ஏன்னா நிறைய வந்து எனக்கு வந்து செலவு மேல செலவு வந்துனே இருக்கு. அதனால வந்து விட்டுட்டுனா கொஞ்சம் கடன் நமக்கு வந்து வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுறது வந்து 28,000 ரூபாய் வீடு கட்டு இஎம்ஐ கட்டுறது எனக்கு மிச்சம் இருந்து வந்து எதுக்கு. அதால வந்து நம்ம வீடு அப்புறம் கூட பாத்துக்கலாம், அது ஒன்றும் ஒரு மேட்டர் கிடையாது. வீடுன்றது இன்னைக்குலாம் நாளைக்கு வாங்கிக்கலாம். ஆனா கடன் இல்லாம இருப்போம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன். சரி, விற்கிறதுக்கு தான் வந்து சொல்லணும். சொல்லிட்டு ஒரு நல்லா பார்த்து சொல்ல வேண்டியதுதான். சொல்லிட்டு வித்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டேன். ரைட் 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 ரைட். வேற என்ன கொஸ்டின்? யாருக்கு என்ன கேள்வி இருக்கு? சொல்லுங்க. என்னப்பா ஜாதகத்தை இணைப்பீங்களா சார்? இந்த எண் கணித வகுப்புல ஜாதகத்தையும் இணைப்பீங்களா? ஆமா சார். இப்போ இணைப்பீங்க அப்படின்னா எது வலிமையா ஜாதகத்துல இருக்கோ அதற்கேற்றாற் போல பெயர்களையோ முதல் எழுத்துக்களையோ அமைப்பீங்களா? நான் ஒன்னையும் மாத்த மாட்டேன். ஒண்ணும் பண்ண மாட்டீங்க? ஒன்னும் மாத்த மாட்டேன். இனிமே மாற்றம் பண்றதா இருந்தா என்னென்ன பண்ணணும், என்ன செஞ்சுக்கலாம், ஏதாவது படிக்கலாம்னு ஐடியா கொடுத்துருவேன். நல்லது சார். யாருக்கு மாத்திரம் கொடுப்போம்? நீங்க யாருக்கு கேட்டாலும் கொடுப்போம். கலந்துக்கிறவங்க யாரு கேட்டாலும் அவங்க குடும்ப உறுப்பினர் தானே கேட்பாங்க. நிச்சயமா யாரு கேட்டாலும் கொடுத்துருவோம். யாரு என்ன கலர் பயன்படுத்துறது, சரி புரியுதா பிள்ளைங்களா? அப்ப நான் அடிக்கடி சொன்னேன் உங்கள்கிட்ட, மஞ்சள் சொல்லும் போது கூட நினைச்சிருப்பீங்க என்னடா எதோ கதை விடுறாருன்னு. இன்னைக்கு பாக்குறீங்கல்ல. ஆமா, மஞ்சள் போட்டுக்கிறீங்க. அவ்வளவுதான். சரிங்களா? சரிங்க சார். 100% சரியா வரும், தப்பு வராது. சரிங்க சார். அதுல சந்தேகமே பட வேண்டாம். நீங்க எதையுமே மனமாற சிரத்தையோட பண்ணீங்க அப்படின்னா அது 100% வெற்றி. எனக்கு ஒண்ணு சார், எதையுமே விடாமுயற்சியோட செய்யற பழக்கம் எனக்கு எப்பவும் உண்டு. பின்வாங்கவே மாட்டேன் நானு. சார், ஒரு ஜாதகம் பார்க்கச்ச இவ்வளவு காம்பினேஷன் பாக்குறோம், தசாபுக்தி பாக்குறோம், உச்ச நீச்சம், கிரகம், 27 நட்சத்திரம் இதெல்லாம் பாக்குறோம். ஆனா நியூமராலஜில அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எப்படி சார் நம்ம அத எப்படி எடுத்துக்கலாம் சார்? அது அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா சார்? ஏன்னா நியூமராலஜி பத்தி எனக்கு தெரியாது சார், அதனால தான். ஏன்னா இதுல இவ்வளவு எல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கு. தசாபுக்தி பாக்குறோம், காம்பினேஷன்ஸ் பாக்குறோம், எந்த சாரத்துல இருக்கு, உச்சம் நீச்சம் திருஷ்டி இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா சார்? அப்போ எப்படி சார் ஒரு நியூமராலஜில இவ்வளவு எல்லாம் சக்சஸ் கிடைக்கும்? இப்ப இதுல நியூமராலஜில எப்படி நம்ம வந்து ஒரு எவ்வளவு இது அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க. இப்ப ஒரு உதாரணம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க ஒரு வேலைக்காக ட்ரை பண்றீங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட திறமை இருக்கு, அந்த திறமையெல்லாம் வச்சுக்கிறீங்க, ஒரு கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வர்றீங்க. ஸோ அவங்க வந்து நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் அதில் ஒரே ஒரு கான்டாக்ட், ஒரு நண்பரை தொடர்பு கொண்டு அவர் ரெக்கமெண்டேஷனில் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் போய் பாருங்க அப்படிங்கிறாரு. அவர் பேரை சொல்கிறச்ச உடனே வேலை கொடுக்குறான். இது எப்படி நடந்தது? இது ஜாதகம் உங்கள் ஜாதகம்தான். உங்களுக்கு தடை இப்போ இருக்கிற பீரியடு நான் சொல்லிட்டேன், நான் ஜோசியர் உங்களுக்கு சொல்லிட்டேன், அவர் மூலமாக நடந்துருச்சே.
எப்படி? ஒரு சின்ன டூல் தானே, அவருடைய ஒரு சின்ன டூல் தானே இது. அது போலதான் நியூமரால். நான் உங்க பேரை மாத்தி அதை எழுதுங்க இதை எழுதுங்க அதை சேர்த்துங்க இதை சேர்த்துக்கணும். ரொம்ப எளிமையா நிறைய பேர் வந்து அப்படிதான் சார் 316ன்னு ஒரு 1000 தடவை எழுதுங்க அப்படின்ற அதோட நம்ம ஸ்ரீராம ஜெயம்னு எழுதிக்கலாமேன்னு தோணும் சார் எனக்கு. இது எதுக்கு 316ன்னு எதுக்கு இவ்வளவு தடவை எழுதணும்? தாராளமா எழுதுங்க. ராமஜெயம்னு நீங்க சொல்றீங்க, ராமஜெயம் அப்படின்னு சொல்றீங்க. ராமஜெயம் ராமஜெயம்னு இப்படி சொல்லக்கூடாது, அது நிறைய பேருக்கு தெரியாது. ராம அப்படின்ட்டு வரணும், புரியுதுங்களா? ஒரு உயிர் எழுத்து ஒரு மெய் எழுத்தும் சேர்ந்தா தான் அதுக்கு பவர். அம்மாவில் பாருங்க உயிர் எழுத்து இருக்கும் மெய் எழுத்து இருக்கும், அப்பாவில் பாருங்க உயிர் எழுத்து இருக்கும் மெய் எழுத்து இருக்கும். இருக்கா பாருங்க, சரிங்களா? ஆனா இங்கிலீஷ்ல எழுதக்கூடாது சார், அது வேற லாங்குவேஜ்ல தான். அது அல்லான்னு சொல்லி பாருங்க, ரெண்டுமே வரும். அல்லான்னு சொல்லி பாருங்க, 2 எழுத்து அதுல வரும், உயிர்மை எழுத்து வருங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இதுதான் நமக்கு. அது தேவையானதை எடுத்துக்கிறோம், தேவையானது. இப்போ நம்ம எல்லாமே தேவையானதே. இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு நம்ம போகிறோம், ஆஃபீஸில் அவங்க சொல்கிறபடி நடக்கிறோமா இல்லை நம்ம மனசாட்சிப்படி நடக்கிறோமா? மனசாட்சிப்படி நடந்தால் வெளியே தூக்கிடுவான். ஆஃபீஸில் சொல்கிற மாதிரி தான் நம்ம நடக்கிறோம். அந்த வேலை வேண்டான்ட்டு தூக்கி போட்டுட்டு வர முடியலையே. காரணம் என்ன? விதி பயன். சம்பாதிச்சாகணும், குடும்பத்தை காப்பாற்று. அது போல தான் நியூமராலஜி நமக்கு நன்மையை தருகிறதா தீமையை தருகிறதா என்ற ஆராய்ச்சியை நாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, ஸோ நன்மையை தருகின்ற விஷயங்களை மட்டும் அப்சர்வ் பண்ணி அது மக்களிடையே சென்று கொண்டு போவோம் அப்படிங்கிற கருத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்துடுங்க. வேற ஒன்றும் இல்லை. அது ரொம்ப ஈஸி. அது ரொம்ப கருத்துக்கள் ஜாதகத்தோடு ஒப்பிடுறது, இது பண்ணுறது, ஒரு இது செய்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி, ரைட்டுங்களா? ஸோ ஈஸியான மெத்தட் இன்னைக்கு விரும்புகிறாங்க. புரியுதா புரியலைங்களா? நீங்கள் பெரிய ஜோசியர் சொன்ன விரும்புறதில்ல, நான் பெரிய நியூமராலஜி மாஸ்டர்னா சொன்ன விரும்புகிறாங்க. சார் என் டேட்டா பொறுத்து 11 சார், என்ன சார் பலன் அப்படின்னு. சார் இப்ப இந்த திதி சூன்யம் முடக்கெல்லாம் வந்துருச்சுன்னா அந்த நம்பர்ல அதுக்கு பயம் ஆயிடுறது சார். நான் அப்படிலாம் கொண்டு போறேன். என்னுடைய வகுப்புங்கிறத நீங்க பாத்துக்கிறீங்க, படிக்கிறீங்க. ஏதாவது கிரிட்டிக்கலா கொண்டு போறேன்னா பாருங்களேன், சே இவ்வளவுதானா வகுப்புங்கிற மாதிரி இருக்கும் நீங்க படிக்கிறச்ச, இல்லையா? என்ன சார் இது ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போறீங்க, இதெல்லாம் ஓகே தானா, கரெக்டு தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காரணம் விஷயம் என்னென்ன விஷயம் அவ்வளோதான். அதை ரொம்ப ரொம்ப அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆக்கக்கூடாது, இல்லையா? எதுக்கு கிரிட்டிக்கல் ஆக்கினா 36 நாள் வகுப்பு இன்னும் 60 நாள் ஆக்கலாம். அதான் கிரிட்டிக்கல். நான் கிரிட்டிக்கலே வச்சுக்கிறது இல்லை, விவரமாக சொல்கிறது, டீட்டெயிலாக சொல்கிறது, அவங்களுக்கு பயன்படுறது, தேவையான கருத்துக்கள், அவங்க என்னென்ன பயன்படுத்திக்கலாம், செஞ்சுக்கலாம், என்னென்ன நம்பர்ஸ் அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும், ஒத்து வரும், அந்த நம்பருக்கும் மற்ற விவரங்களுக்கும் என்ன, அவங்க வீட்டுக்கு உபயோகப்படுத்தும் போது அவங்க என்னென்ன கலர்ஸ் பயன்படுத்திக்கலாம், அவங்களுடைய பெட்ஷீட்டு, அவங்களுடைய தலையணை, இது மாதிரி பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அதை நம்மளாம் கொஞ்சம் எடுத்து சொல்லலாம், அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதுக்காக சரிங்களா? வேற என்னங்க சந்தேகம்? சார் எனக்கு எதுவும் இல்லை சார். ரொம்ப சந்தோஷம். 2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஏறத்தாழ முடிச்சாச்சு, ரைட்டுங்களா? வகுப்புக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. நீங்களும் எல்லாரும் வாங்க வகுப்புக்கு, படிக்க. இதே போல் வீடியோ ரெக்கார்டிங்கு கொடுத்துட்றது தான்,
அதில் எந்த விதமான எல்லாம் வீடியோ ரெக்கார்டிங் கிடைக்குமான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு குரூப்பில் போட்டோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 86 வீடியோவுக்கும் லிங்க் அனுப்பியிருந்தேன். பார்த்தீங்களா கேசவன் சார்? குரூப்பில் போட்டிருந்தேன் சார். உண்மையை சொல்ல போனா இதுவரையிலும் நான் படித்த எந்த வகுப்பையும் திருப்பி நான் படிச்சதில்லை. அந்த யூடியூப்ல ஒரே நம்பகத்தன்மை. நான் 2027 தான் ஜோசியம் படிக்கலாம்னு நினைக்கிறேன். 2027 தான். அப்போ படிக்கும் பொழுது அந்த லிங்க் ஓபன் ஆனா போதும். அதுவரையில் அது லைஃப் டைம் உங்களுக்கு கொடுத்தது. அது எப்போ நீங்கள் இது பண்ணுனாலும் அது இருக்கு, லிங்க் கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் டெலகிராம் கொடுத்துருந்தாங்கன்னா டெலகிராம் அழியாத இருக்கிற மாதிரி டெலகிராம்லையும் போட்டு வச்சிடுறோம். என்னென்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் நான் பண்ணி கொடுத்துட்றேன். எனக்கு அப்ப படிக்கும் பொழுது அது ஓபன் ஆனால், அது படிக்கும் போது நிச்சயமா ஓபன் ஆகும். அது எப்படின்னு கூட எனக்கு இன்னும் தெரியாது. ஏன்னா இந்த சிஸ்டம் எடுத்தோம்னா சிகப்பு பட்டனு, பச்சை பட்டனு, அந்த மைக் பட்டனு, இந்த பட்டன், இந்த மாதிரிதான் நமக்கு பழகி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் அதோடதான் போயிட்டு இருக்கேன். அந்த லிங்க் எங்க போட்டாலும் எப்படி போட்டாலும் ஓப்பன் ஆகும். நீங்க எப்ப வேணாலும் அதை பார்க்கலாம். பாக்குற மாதிரி தான் அதை பண்ணிருக்கிறோம். ஆமா, குரூப்ல போட்டுருக்கீங்க. அது நீங்க கரெக்டா அந்த மெயில் ஐடியில வச்சு ஓபன் பண்ணி பாருங்க, நிச்சயமா ஓபன் ஆகும். எல்லாம் ஒரே லிங்க் தான், மாறாது. நீங்க பாருங்க. இல்ல வேற, அது வந்து ஜோதிட வகுப்புன்னு சொல்லி ஒரு 6 மாசம் நடத்தணுங்கம்மா. ஃபண்டமெண்டல்ல இருந்து, அடிப்படையில இருந்து நாடி ஜோதிடம், பராசரர் மற்றும் காலபுருஷ தத்துவம், நட்சத்திரம், இந்த மாதிரி பல அடிப்படைகளில் பாடத்திட்டங்கள் நடத்தி 6 மாசம் 90 கிளாஸஸ். 6000 ரூபா 90 வகுப்பு. ரைட்டுங்களா? 6000 ரூபா. ரைட்டுங்களா? இதுல 86 வகுப்பு முடிச்சாச்சு. 86 வகுப்பு முடிச்சாச்சு. இன்னும் 4 வகுப்பு தான் இருக்கு. நடத்தி முடிச்சு அந்த குரூப் அந்த லிங்க் அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு. மொத்தமாக கொடுக்கல, அப்பப்போ பார்க்குற மாதிரி கொடுத்தாலும் இப்போ பர்டிகுலராக அவங்க எடுத்து வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு எதில் தேவையோ டெலகிராமில் வேணும்னா கூட டெலகிராமில் கொண்டு போய் போட்டுடுறோம். நமக்கு என்ன இருக்கு, நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஐயா சொல்லுங்க உஷாமா. ஜாமக்கோல் வகுப்பு ரொம்ப அருமையா எடுத்தீங்க ஐயா. நல்ல ஈஸியா புரியும்படி இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. படிச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க ஐயா. ரொம்ப நன்றி. அதுவே பெரிய சந்தோஷம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சது சார். நிஜமாலுமே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. மகரம்ன்றது பன்றி மேய்க்கும் இடம், அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது சார். இது ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறோம். அந்த மாதிரி நிறைய விஷயம் கத்துனோம் சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ சார். நன்றி 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 சார்.